பரணி ஆரம்பிச்சிடலாமா? இன்னைக்கு சுகுமார் போறங்க சீக்கிரம் வந்தாருன்னு எனக்கு காரணம் தெரியும். சொல்லி குதிச்சுக்கிட்டு வந்திருக்காரு. எனக்கும் தெரியும். அவரு ரொம்ப நீங்களே சொல்லிட்டீங்க. அடுத்த 10 செகண்ட்லயே ஜாயின் பண்ணிட்டேன். நான் ஸ்பேஸ் எப்ப போடுவேன்னு காத்துன்னு இருந்தேன். தெரியுது. சரி, பரணி அப்டேட் ஆரம்பிச்சிட்டோம். அப்டேட் முடிச்ச அப்புறம் நீங்க ஆரம்பிங்க. பரணி கேக்குதா இல்லையான்னு தெரியலையே. பரணி வந்துட்டேன் திரும்ப. பரணி ஃபர்ஸ்ட் ஸ்பீக்கருக்கு வாங்க, அப்டேட் சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து கேக்குது பரணி. இப்ப அப்டேட் சொல்லுங்க பரணி. திரௌபதி 2ல இருந்து கேரக்டர் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஹீரோயின் ரக்ஷனா அவங்க தான் வந்து திரௌபதி தேவியா நடிக்கிறாங்க. அதே மாதிரி பூக்கி அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் மனசு வலிக்குது நவம்பர் 26 காலையில 10 மணிக்கு ரிலீஸ் பண்றாங்க விஜய் ஆண்டனி மியூசிக்கல்ல. அதே மாதிரி ஸ்டீஃபன் அதோட ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. படம் டிசம்பர் 5 ரிலீஸ் ஆகுது நெட்ஃப்ளிக்ஸில். அதே மாதிரி பராசக்தியோட செகண்ட் சிங்கிள் ரத்னமாலா நாளைக்கு ஈவினிங் 5:30 PM ரிலீஸ் ஆகுது. ஒரு புது போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ரிவால்வர் செகண்ட் சிங்கிள் டேஞ்சர் மாமே அதோட லிரிக்கல் வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. படமும் இந்த வாரம் வெள்ளிக்கிழமை வருது. கீர்த்தி சுரேஷ் படம். அப்புறம் மாஸ்க் படத்துல இருந்து புது ப்ரோமோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. மிடில் கிளாஸ்ல இருந்து ஜில்லோமா அப்படின்ற சாங் லிரிக் வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் ஆதிக் ரவிச்சந்திரன் இன்னைக்கு வந்து ஒரு ஈவெண்ட்ல ஈவெண்ட்ல போயிருந்தாரு. அப்போ வந்து கேட்டப்போ அஜித் குமார் 64th ஃபிலிம் அது வந்து பிப்ரவரி எண்ட் ஷூட் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆல்ரெடி அஜித் குமார் சொன்ன மாதிரி படம் ஜான்வரியில் அனௌன்ஸ்மெண்ட் வரும் அப்படின்னு நம்பலாம். அதுக்கப்புறம் அர்ஜுன் தாஸ் சாண்டி நடிக்கிற சூப்பர் ஹீரோ அந்த படத்தோட டைட்டிலுக்கு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் விஜய் சேதுபதி பூரி ஜெகநாத் அவரோட ஃபிலிம் ஷூட் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸ்லம் டாக் அதான் டைட்டில். பாரத் நடிக்கிற நிஞ்சா அப்படின்ற படத்தோட டைட்டிலுக்கு போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. டோரா படத்தோட டைரக்டர் தான் இந்த படத்துக்கும் டைரக்டர். அதுக்கும் ஜிவி பிரகாஷ் தான் மியூசிக்கல். அப்புறம் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் வால்யூம் 1 அதோட புது ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சீரீஸ் வந்து நவம்பர் 27 இந்தியன் டைம் காலையில் 6:30 ப்ரீமியர் ஆகும். அவ்வளோதான் நினைக்கிறேன். வேற ஏதாவது விட்டுருந்தா சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். சுகுமார் ப்ரோ பட்டை கிளப்புங்கள். சுகுமார் ப்ரோ கருப்பு ஜான் 23 எல்லாம் பேசிக்கிறாங்களே. இல்ல பரணி, அவர் அதுக்காக சொல்லி குதிச்சுட்டு வரல. அவர் எதுக்காக சொல்லி குதிச்சது வேற. இன்னைக்கு என்ன நாள் சுகுமார்ண்ணா நான் ஒரு ட்வீட் போட்டேன் பாத்தீங்களா? என்னன்னா ஒரு சில பேரு அபிஷியலா சொல்லிட்டாங்க, அதனால கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு சொன்னவங்க மட்டும் ஸ்பீக்கர்ல வந்து பேசுவோம். மத்தவங்க எல்லாம் அப்புறமா பேசிக்கங்க என்கிட்ட. இல்ல இட்ஸ் நாட் டிலேட், இட்ஸ் ப்ரிப்பேரிங் ஃபார் a bigger entry அப்படின்னு. பரணி சும்மா நீ வேற எதனா பேசிக்கிட்டு சும்மா உன்னோட ட்வீட் கீழே போய் ஒருத்தன் கமெண்ட் பண்ணிருக்கான், அதை போய் படிச்சுட்டு வந்தியா நீ? படிச்சேன்னா ஆனா என்னன்னே தெரியல, சம்பந்தமே இல்லாம இந்த வாரம் ஃபன்னா இருக்க போதுன்னு சொல்லி 4 படம் இந்த வாரம் தியேட்டருக்கு ரிலீஸ் ஆகிற படம் போட்டேன். அதுக்கு கீழே 2 தனுஷ் ஃபேன் வந்து திட்டுறாங்க. டேய் என்னடா எனக்கு புரியவே இல்லடா, உங்க படமும் சேர்த்து தானடா போட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அந்த படம் எல்லாம் உங்களுக்கு ஃபன்னா தானே இருக்கும் அப்படின்னு அவங்க நினைச்சிருப்பாங்கன்னு சொல்ல வந்தேன் ப்ரோ. அப்படின்னு அவங்க நினைச்சிருப்பாங்க. ஏன்னா தனுஷ் படமும் வருது, சூர்யா படம் ரிலீஸ் ஆகுது. உங்களுக்கு அது பண்ணுன்னு நினைச்சிருப்பாங்க. போட்டதுக்கே கமெண்ட்ல ஒருத்தன் எனக்கு பாத்துட்டு விழுந்து திருப்பி என்னையா தப்பா போட்டான். எக்ஸ் மெசேஜ் வந்து
மெசேஜஸ் வந்து சாட் வச்சின்னு போட்டதுக்காடா அப்படி திட்டுவேன் அப்படின்னு. சும்மா நான் அது இல்ல, அதுக்கு முன்னாடி போட்ட ட்வீட்டுக்கு வந்து திட்டிட்டு போயிட்டு அடுத்த ட்வீட் போட்ட உடனே அதுக்கும் வந்து கீழே திட்டுறாங்க. எனக்கு புரியல, எதுக்குடா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. நான் இனிமேட்டு எல்லா வீக்கும் அந்த வாரம் ரிலீஸ் ஆகுற நான் பார்க்கலாம்னு நினைக்கிற படங்களை வந்து திஸ் வீக் கோட் நபி ஃபன்னு ட்வீட் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். லாஸ்ட் வீக்ல இருந்து போட்டுட்டு இருக்கேன். ஸோ எனக்கு அது மாதிரி ஆயிடுச்சு. சரி போங்க அப்படின்னு சொல்லி, எல்லாம் ஃபேக் ஐடி தான், அதான் பிரச்சனை இல்லை. சரி சுகுமார் சொல்லுங்க, என்ன 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 இது என்ன பரணி? ஷூட் எப்போ? எனக்கு எப்படி தெரியும்? நீங்க விசாரிச்சிருப்பீங்களே. இல்லப்பா, நான் விசாரிக்கிறதுலாம் செகண்டரி. ஓகேவா? விசாரிச்சிருந்தா நான் இல்லைன்னு சொல்லல. ஷூட் வந்துட்டு நடக்காது அப்படின்றது வந்து முன்னாடியே தெரியும். அது நம்ம வந்து எதுவும் முன்னாடியே சொன்னாலுமே எல்லாருமே இங்க பாதி பேர் வந்து வன்மம் அப்படி இப்படின்ற மாதிரிலாம் சொல்லிடுவாங்க. நானே அவர் பெரிய ஃபேனுன்னு எங்க எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலுமே வந்து ஒரு கட்டத்துக்கு மேலதான் வந்து பொறுமையா இருக்க முடியும். கேள்வி கேட்கறதுக்கு உரிமை இருக்குன்னா கண்டிப்பா கேட்கலாம். இது ஆரம்பமே இப்படி இருக்கு. இதெல்லாம் மெட்டீரியலைஸ் ஆகி இது நடந்து இது ரிலீஸ் ஆகிறதுக்கு எனக்கெல்லாம் நம்பிக்கை ஒரு துளி கூட இல்லை இந்த ப்ராஜெக்ட் மேல. இல்ல ஆக்சுவலா வந்து ஒரு இது போச்சு, ஒரு நியூஸ் போச்சு. என்னன்னா சிம்போட சேலரி தான் வந்து கொஞ்சம் இஷ்யூ, வேல்ஸ்க்கும் அவருக்கும் இஷ்யூ ரிசால்வ் ஆகணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாங்க. வேல்ஸா? ஆயிரம் சீக்கிரம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வேல்ஸா? வேல்ஸா? இதுக்கு எங்க வேல்ஸ் வந்தாங்க? தானு தானே இதுக்கு. ஒரு நிமிஷம், வேல்ஸா தானுவா சரியா படிக்கல. வேல்ஸ் தான். சும்மா நான் அந்த ட்வீட் அனுப்புறேன் உங்களுக்கு. வேல்ஸ் எங்கப்பா இவர் படம் பண்றாங்க? இருங்க அனுப்புறேன். நான் வேல்ஸுக்கு பண்ணலனா ஆல்ரெடி அவருக்கு ஒரு இஷ்யூ இருக்குல்ல. பஞ்சாயத்து அதுவா? அந்த இஷ்யூ மூலியமா ஷூட் ஸ்டார்ட் பண்ணக்கூடாதுன்னு ப்ராப்ளம் போயிட்டு இருக்கான். இன்ஸ்டாக் போட்டிருந்தாரு. அதேதான், அது உண்மைதான். போஸ்ட் கொடுங்கண்ணா. அதனாலதான் ஷூட் ஹால்ட் ஆகுதா சுகுமார் ப்ரோ? அதனாலதான் ஷூட் ஹால்ட் ஆகுதான்றேன். அது நான் சொல்லட்டுமா? அது நடக்கிறதே ரொம்ப டவுட் பாரு. சிம்பிளா சொல்லணும்னா நடந்தாலுமே முடியுறது டவுட். அதனால ஒரு சில படங்கள்லாம் வந்துட்டு என்னது, நானு ஒரு பாயிண்ட்ல வேட்டை மன்னனோட போஸ்டர் வரும்போதெல்லாம் ரொம்ப பயங்கரமா இருந்தது அந்த போஸ்டர்லாம். கரெக்டா? பாத்தீங்க? எத்தனை பேருங்க பாத்திருப்பீங்க? அந்த போஸ்ட் பார்த்ததுல நான் அனௌன்ஸ்மென்ட் வீடியோ தான் தடவை பார்த்திருக்கேன். சரி, கெட்டவன் சொல்லிட்டு ஒரு படம் வந்து சிம்புவோட போஸ்டர் வந்துருது. அது எத்தனை பேர் பாத்தீங்க? அது போஸ்டர், அந்த பாட்டெல்லாம் இன்னும் நம்ம மறக்காம இருக்கிறோம். அது பாட்டு அவரது இல்லப்பா. அதுவே நானே கொஞ்சம் லேட்டரா தான் ரியலைஸ் பண்ணி அவரது இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அது வேற விஷயம். 2017 வரையும் வந்து எனக்கு அது அந்த அவரோட பாட்டு தான், அவரோட பாட்டு தான் நினைச்சிட்டு இருந்தேன். 17க்கு அப்புறம் தான் உண்மை தெரிஞ்சு கீரும் தூக்கி போட்டு அட போங்கடா அப்படின்ற மாதிரி ஆச்சு. பட் ஆனா சொல்றேன், அந்த மாதிரி இது அந்த படத்துக்கு அந்த போஸ்டர் இன்ன வரையும் வந்து அப்படியே வச்சு நம்ம பார்த்துட்டு பா நல்லா இருக்குல்ல அப்படின்னு அந்த மாதிரி அந்த ப்ரோமோவை பார்த்துட்டு நம்ம ஜாலியா அப்படியே இருந்துட்டு போயிட வேண்டியதுதான். என்ன பண்றது, நம்மளுக்கு அவ்வளவுதான் கொடுப்பனா இருக்கு. சரி ஓகே விடுங்க, பாத்துக்கலாம். அது வரப்போ நடக்கிறப்ப நடக்கட்டும். கருப்பு ஜான் 23 ரிலீஸ்ன்னு சொல்றாங்களே, அது உண்மையா? கேளு பாப்பு, ப்ரொடியூசர் கேளு. சுகுமார் ப்ரோ, நீங்க தான் அது முதல் நியூஸுக்கு நீங்க துள்ளி குச்சிட்டு வந்த மாதிரி ரெண்டாவது நியூஸுக்கு பரணி துள்ளி குச்சிட்டு வராரு. தெரியும். அதனால தான் நான் துள்ளி குதிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க பேசுங்கன்னு சொன்னோடனே பரணி துள்ளி குதிச்சானே, அப்பவே தெரியல உங்களுக்கு? நீங்க எது எலிவேஷன் கொடுக்காதீங்க ப்ரோ. அப்புறம் அவர் கடப்புல போய் வேற ஏதாவது ட்வீட் போடுவாரு. பரணி இருக்கட்டும். நானே இப்பயே சொல்றேன், கவனிச்சீங்களா? நம்ம ஸ்பேஸ்ல 2 நாளைக்கு முன்னாடி 2 நாளா சூர்யாக்கு ரொம்ப எலிவேஷனா போயிட்டே இருந்துச்சு. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஒரு நாள் சுகுமாரன் 2 தடவை கொடுத்துட்டு இருந்தாரு. அவர் அதை தாங்க முடியல. ஸ்பேஸ கட் பண்ண அடுத்த நிமிஷம் போயிட்டு SKOGன்னு போட்டு ஃபயர் விட்டுட்டாரு. அப்படியா?
ஒரு நிமிஷம் ஆமா ஆமா எஸ்கே ஓஜின் போட்டதுக்கு வேற ரீசன் நீ இருக்கு. பாரு, நீ என்ன வேணா சொல்லு, கனெக்ட் பண்ணாதீங்க. இருந்தா கனெக்ஷன் உடனே நீ போட்டா என்ன பண்றது? நான் இதுக்கு எல்லாம் சுகுமார் ப்ரோ அவர் சொல்ல வரதே நீங்க என்ன வேணாலும் சொல்லிக்கங்க, எஸ்கே தான் ஓஜின்னு சொல்றாரு, வேற ஒண்ணும் இல்ல. அட போங்கய்யா. விடுப்பா, நான் அது சொல்லவே விட அவன் மாட்டேங்கிறீங்க. அவன் ஆசை, அவன் போடணும்னு நிறைய ஆசைப்படுறான், போட்டுக்கலாம். இல்ல போடணும்னு ஆசைலாம் இல்ல. அது வேற ஒரு கான்டெக்ட்ல போட்டதுன்னா கேக்குதா எத்தனையோ ப்ரோ பிக் நான் இருக்கு. பேசுறது? நான் வந்து ஓஜின்னு போடுறப்ப நான் ஏன் அந்த பிக்கை சூஸ் பண்ணி போடணும்? சரி, நான் என்ன கேக்குறேன்னா, இப்போ கருப்பு வந்து பொங்கலுக்கு வந்து என்ன பண்ணுவோம் பண்ணி? நான் ரொம்ப ஹாப்பி. 3 படம் ஜாலியா, எனக்கு 3 படம் ஜாலியா பாத்துட்டு வரலாம். நீ அதனாலதான் ஹாப்பின்னு சொல்ல வரியா? உண்மையா சொல்லு, மனசாட்சி தொட்டு. என் மனசாட்சி தொட்டு தான் நான் சொல்றேன். ரொம்ப ஹாப்பி. அந்த படம் எப்ப அஜித், நீ வந்தாலும் என்ன நினைக்கிற அஜித்? எனக்கு வந்தா ஜாலி தான். இல்ல, நான் பரணி அப்படி சொல்றதுக்கு நீ என்ன நினைக்கிறேன்னு கேட்டேன். அவரு வேற கணக்குல சொல்லுவாரு, நான் வேற கணக்குல சொல்றேன். பட் ரெண்டு பேர்த்தோட கணக்கு ஒரே கணக்கு தான். ஆனா என்னோட ஆசை என்னன்னா, அந்த படம் டிசம்பர் 24th ரிலீஸ் ஆகணும். ஏன்னா லாங் வீக்கெண்டு, கிறிஸ்மஸ் ஹாலிடேஸு, இது என்ன சொல்ற, நியூ இயர் எல்லாமே சேர்ந்து வர்றதுனால ஒரு மாதிரி வைபா இருக்கும். எல்லாமே வந்துட்டு அடுத்த 12வது நாள் தியேட்டர்ல இருந்து படத்தை தூக்கிடுவாங்க, அதை பார்த்து நீங்க என்ஜாய் பண்ணணும். எனக்கு புரியலையே. ஏங்க டிசம்பர் 24 ரிலீஸ் ஆகுதுன்னா 6 நாள் 10 நாள் 16 நாள் 2 வீக்ஸ் இருக்கு அஜித் பல்தான். எனக்கு புரியலையே. பரணி, நீங்க உங்க படம் மட்டும் ஃபெஸ்டிவல் ரிலீஸ் ஆகணும். இல்ல, உங்க படம் மட்டும் ஃபெஸ்டிவல் ரிலீஸ் ஆகணும், எங்க படம் மட்டும் உனக்கு டிசம்பர் 24 ரிலீஸ் ஆகணும் தானே? தமிழ் ஃபெஸ்டிவலுக்கு நான் சொல்றது, தமிழ் ஃபெஸ்டிவலுக்கு. அதெல்லாம் விடுங்க ப்ரோ. இன்னைக்கு சொன்னார்ல, இன்னைக்கு போட்ட ட்வீட்டுக்கு திட்டி வச்சிருக்காங்க. அது எனக்கு அந்த காதலும் கடந்து போகும் டெம்ப்ளேட் தான் ஞாபகம். 100 ரூபா தானே, தூக்கு தப்பு இல்லைன்னு போய் பார்த்தேன் என்ன பண்ணி வச்சிருக்காருன்னு. தப்பு இல்ல. என்னன்னு எனக்கும் சொல்லுங்க மாவீரன், நானும் தெரிஞ்சுக்கிறேன். சத்தியமா காலையில தெரியல. திஸ் வீக் ரிலீஸ் நீங்க இதுக்கு முன்னாடி எத்தனையோ தடவை போட்டிருக்கீங்க. ஆனா இந்த வாரம் ஃபன்னா இருக்க போது நீங்க எதுக்குமே போட்டது கிடையாது. ஒரு நிமிஷம், லாஸ்ட் வீக் நான் என்ன போட்டேன்? லாஸ்ட் வீக் நான் ஃபன்னு போடலையா? போடல. ஏன்னா போன வாரம் எந்த தனுஷ் படமும் சூர்யா படம் ரிலீஸ் ஆச்சு, போட்டிருக்கணும், மறந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் இருங்க. நோண்டி எடுத்துட்டு வர போயிட்டாரா பழைய ட்வீட்? ஆமா, நான் அதை தேடுறேன். லாஸ்ட் வீக் நான் போட்ட மாதிரி தான் ஞாபகம். ஏதோ ஒரு ட்வீட் கோனா பி ஃபன்னு போட்ட மாதிரி தான் இருந்துச்சு. 2026 கோனா பி ஃபன், April 10 கோனா பி ஃபன் நான் போட்டிருக்கேன். ஆப்பிள் கோனா பி ஃபன்னா எனக்கு புரியலையா? ஆப்பிள் நான் கேட்கறது போன இங்க பாருங்க, November 21 கோனா பி ஃபன். மாவீரன் நான் போஸ்ட் பண்ணிருக்கேன். மாவீரன் எங்க கொஞ்சம் டிஎம் போடு. டிஎம் எதுக்கு? நான் உங்களுக்கு ஷேரே பண்றேன் ஸ்பேஸ்ல பாருங்க. மேல பாருங்க, November 21 கோனா பி ஃபன். அதுக்கு முன்னாடி வர போட்டிருக்கீங்கன்னு சொல்லுங்க. November 21 பாயிண்ட் கிடைச்சிருச்சு. ஏப்ரல் போட்டிருந்தேன், நடுவில் ஏன் எதுவுமே போடல. November 21 என்ன கண்டென்ட் இருக்கு ப்ரோ, பிரச்சனை இல்ல. சரி, ஏப்ரலுக்கு கண்டென்ட் சொல்லுங்க பாக்குறேன், இருங்க. இதை விடுங்க. குட் பேட் அக்லி, பசூக்கா அதெல்லாம் ரிலீஸ் ஆச்சு. 4 படம். மத்த 2 படம் என்ன சொல்லுங்க? மரண மாஸ், ஆலப்புழ ஜிம்கானா. இதுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் November 21க்கு எது போட்டாலும் ஒரு ரீசன் கண்டுபிடிச்சு சொல்லுவாரு. படம் நாங்க சொல்லுவோம்ல. பசுகா வந்து துல்கர் சல்மானோட அப்பா படம். அந்த மீட்டர்ல நீங்க அதை சொல்லிருக்கீங்க. கரெக்டா? அதுக்கு நீங்க மம்முட்டி படம்னே சொல்லிட்டு போயிருக்கலாம். மம்முட்டி தான் உங்களுக்கு பிடிக்குமே, அதனால ஒரு ஆவரேஜ் ரிவ்யூ கொடுத்தீங்க. துல்கர் கூட அப்பாங்காட்டி. பத்தாவதுக்கு இப்ப அவரு என்ன மரண மாசத்துல விஜய் போஸ் வேற கொடுத்துட்டு இருக்காரு அந்த ஹீரோ. அதனால அது கரெக்ட். இல்ல கவலையே படாதீங்க. இனிமே என்னை திட்டினாலும் பரவாயில்ல, எல்லா வீக்குமே இந்த ட்வீட் கண்டிப்பாக வரும். இனிமேல் எல்லா வீக்குமே திங்கக்கிழமை காலையில இந்த வார தேட்டர்கள். சரி, அப்ப நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண இந்த வீக் ஃபுல்லா நீங்க எதிர்பார்ப்பே இல்லாத ஒரு படம் 4 படமே அப்படி வந்து நான் அப்ப என்ன பண்ணுவேன்? என்னது எதிர்பார்ப்பே வராத சின்ன படம் கூட நான் பாப்பேன் மாவீரன். அப்படி சொல்லல ப்ரோ.
இந்த வாரம் என்ன ட்ரையா இருக்கு, 4 படம் வரும். ஆனா 4 படத்து மேலயுமே உங்களுக்கு எதிர்பார்ப்பு இல்ல. அதையும் ஃபன்னு தான் போடுவீங்களா? இல்ல அதையும் ஃபன்னு தான் போடுவீங்களான்னு இல்ல. இப்போ எக்ஸாம்பிள் இந்த வாரம் ஒரு படம் வந்துச்சுல, தீயவர் கொலை நடுங்கன்னு சொல்லி. அந்த படத்து மேல யாருக்குமே பெருசா எதிர்பார்ப்பு இல்ல. கரெக்ட்டா? பட் அந்த படமும் நான் போய் தியேட்டர்ல பார்க்கல. அப்படி ஒரு படம் வந்ததே நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும். ஐயையோ! அதான் அந்த மாதிரி சின்ன படங்கள் ரிலீஸ் ஆனாலுமே நமக்கு வந்து ஒரு கொஞ்சம் நோட்டபிள் ஸ்டார், ஒரு சீனியர் ஆக்டரோ யாராவது ஒரு நடிச்சிருந்தாங்களோ, இல்ல கொஞ்சம் நோட்டபிளான ஸ்டார் நடிச்சிருக்க படம் வந்துச்சுன்னா, மேபி நான் அத போடுவேன். அப்படி எதுவுமே வராம இருக்காது. ஏன்னா வந்து இங்கிலீஷ் இருக்கு, மலையாளம் இருக்கு, தெலுங்கு இருக்கு, ஹிந்தி இருக்கு, அவ்வளோ லாங்குவேஜஸ் இருக்கு. கண்டிப்பா ஏதாவது ஒண்ணு வரும். ஒரு வீக்கும். அப்படி வந்துச்சுன்னா அந்த வீக் நான் ட்வீட்டே பண்ண மாட்டேன். கவலையே படாதீங்க. ஜஸ்ட் ஸ்கிப்பு. அந்த வாரம் நான் தியேட்டருக்கு போலன்னா அந்த திங்கட்கிழமை ட்வீட் ஸ்கிப்பு. இந்த டிஎல்குள்ள போனாரே ஏகே ஃபேன்ஸ், சூர்யா ஃபேன்ஸ் வேற முரட்டு ஃபன்னு பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல போஸ்டர் பாய் இப்பதான் நான் கண்டுபிடிச்சேன். அது கீழே ட்வீட் பண்ணிருக்காது. மக்கு பசங்க தானடா நீங்க. இல்ல போஸ்டர் அந்த ஆமா உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ரிலீஸ் ஆகுது ஃபன்னா தான் இருக்கணும்னு கீழே வந்து ஸ்கிட்ச் வேற எமோஜி போட்டு வச்சிருக்காரு. பட் அவர் போட்டதே விஜய் ஃபேன் தானே. அந்த ட்வீட்டை போடுற அவன் கமெண்ட் பாத்தீங்களா, மனசுல சில விஷயங்கள் வந்து இருக்கு, ஆனா வெளியே சொல்லாதது இல்ல. அதுதான் யார சொல்றீங்க? பொதுவா சொல்றேன் பாருங்க, இன்னும் சொல்லல. சரி, ஓகே. உன்னை பத்தி எனக்கு தெரியும், அதனால ஒன்னும் சொல்லல. ஐயோ சரி, ஓகே விடுங்க. சரி பரணி ப்ரோ, அஞ்சான் பாக்குறேன்னு சொன்னீங்க, அட்டகாசம் பார்க்கல? இல்லங்க, அட்டகாசம் நான் பார்க்கல. ஏன் தெரியுமா? ஏன் நான் சொல்லட்டுமா? சொல்லுங்க. சொல்லட்டுமா பரணி? சொல்லுங்கண்ணா, நானும் தெரிஞ்சுக்கிறேன். சொல்லுங்க. இல்ல உண்மையை சொல்லிடுவேன் அப்புறம். ஓகே. பார்த்துட்டு வந்து ரிவ்யூ போடுவேன். எது பார்த்துட்டு வந்து? அஞ்சான் பார்த்துட்டு வந்து. சரி, அதானே, அதுக்கு தானே ஆவலா பாக்குற. அட்டகாசம் பார்த்தா ரிவ்யூ போட மாட்டேனா? புரியலையே. நீ அஞ்சான் பார்த்துட்டு முதல்ல ரிவ்யூ போட்டு நெகட்டிவா போட்டு உன் மனசுல இருக்கிற ஆசையெல்லாம் தீர்த்துப்ப. நான் ஒண்ணு சொல்லவா? அப்படியெல்லாம் நீங்க நினைக்காதீங்க, கவலையே படாதீங்க. நான் அப்படிலாம் வந்து அந்த மாதிரிலாம் இல்ல. அந்த படம் நான் வந்து அந்த படம் நான் தியேட்டர்ல பார்த்த படம் மறுபடியும் இப்ப ரிலீஸ் ஆகுறப்போ கண்டிப்பா அது வந்துட்டு ஒரு என்ன சொல்ல, இவங்க அடிச்ச அளவுக்கு அந்த டைம்ல இவங்க அடிச்ச அளவுக்கு இந்த மோசமான படம்லாம் கிடையாது. ஓகே, அவங்க இந்த 1 hour 15 minutes ரீஎடிட் பண்ணி ரிலீஸ் பண்றோம்னு சொல்றப்ப அது எனக்கு ஒரு மாதிரி கியூரியஸா இருக்கு. அதுவும் நம்ம அதை தாண்டி அந்த படத்துல வந்து ஏய் இப்ப கேட்ட மூடுறா அப்படின்னு சொல்ற சீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த இதுக்காக பார்க்கணும்னு எனக்கு ஆசை. அது இல்லாம 2-3 சீன் இப்போ அந்த ட்ரெய்லருமே நான் இன்னைக்குதான் பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ட்ரெய்லர். ஐ மீன் பரணி ப்ரோ, எனக்கு ஒரே டவுட். இதுதான் கேட்க, நீங்க அட்டகாசம் தியேட்டர்ல பாத்திருக்கீங்களா? நான் அட்டகாசம் படம் தியேட்டர்லயும் பார்த்தது இல்ல, டிஜிட்டல்லயும் பார்த்தது இல்ல. அந்த படம் நான் பார்த்ததே இல்ல. எனக்கு நாங்க எப்பவுமே வந்து இந்த தியேட்டர்ல பார்க்காத படம் ரிலீஸ் பண்ணும்போது அதைத்தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸா போய் பார்ப்போம். நீங்க தியேட்டர்ல பார்த்த படத்தை மறுபடியும் தியேட்டர்ல பார்க்கணும்னு ஆசைப்படுறது எந்த கணக்குன்னு தான் எனக்கு தெரியல. நான் உண்மையாலுமே ப்ரோ அட்டகாசம் இவ்வளவு நாள் நீங்க பார்த்ததே இல்லையா? ஒரு நிமிஷம் ஓடிட்டாரு. இல்ல, நான் இது கேட்டது ஃபண்ணுக்காக கேட்கல, ரியலாவே கேட்டேன். எனக்கு எப்பவுமே அப்படிதான், தியேட்டர்ல ஆல்ரெடி பார்த்த படத்தை திரும்பவும் பாக்குற கூட ஓகே, அது அந்த டைம்ல இருக்கிறத ரீலீஸ் அப்ப அவ்வளோக்கா தோணாது. ஏதோ அக்கேஷனா இருந்தா தோணும். பட் இவரு பார்க்கவே இல்லைங்கிறாரு. அப்ப அதைத்தானே பாக்குற ப்ரிஃபரன்ஸா இருக்கணும். ஏன் இப்படி இருக்காருன்னு எனக்கு டவுட். ஹலோ, கேக்குதா? கேக்குது ப்ரோ. ஓகே, ஆக்சுவலா நீங்க கேட்ட கேள்வி கரெக்ட். நான் எப்பயுமே வந்து ஒரு படம் தியேட்டர்ல பார்த்துட்டேன்னா அதுக்கப்புறம் நான் வந்துட்டு மறுபடியும் போய் அது எவ்வளவு சூப்பர் படமா இருந்தாலும் சரி, நான் செகண்ட் டைம் போய் பார்க்க மாட்டேன். ஓகே, அந்த மாதிரி தான் இது. பட் ஆனா இவ்வளவு நாள் கழிச்சு ரிலீஸ் ஆகுறப்ப எனக்கு ஒரு கியூரியாசிட்டி, சும்மா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அவ்வளவுதான். அதனாலதான் போறேன். பரணி ப்ரோ, நான் கேட்ட கேள்வி புதிய பறவை, பழைய பறவை, பிளாக் அண்ட் ஒயிட் படம் தான் பாக்குறீங்க. இவ்வளவு நாள் ஆகி அட்டகாசம் பாக்கல. அட்டகாசமா தெரியலங்க, நான் பாக்குறேன், கண்டிப்பா பாக்குறேன். பரணி ப்ரோ, நான் உங்ககிட்ட கேட்ட கேள்வி உங்களுக்கு புரியலையா? அவர் வந்து அவரு ஏற்கனவே சொல்லிட்டேன் பரணி, அவர் வந்து எஸ்கே விஜய் மியூச்சுவல்
உங்களுக்கு பல தடவை சொல்லியிருக்கேன், அவர் கேட்க மாட்டேங்க. திரும்ப திரும்ப இதை கேட்கறீங்களே. அண்ணா என்ன மாவீரனுக்கு அது திரும்ப வாயில வரணும்னு திரும்ப அது ஆசைப்படுறாரு போல. சரி ரைட், அடுத்ததுக்கு வருவோம், விஷயத்துக்கு வருவோம். கருப்பு ஜனவரி 23 ரூமர் வருது, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க சுகுமார் ப்ரோ? நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் சொல்ல வேண்டும். அதான் ஃபர்ஸ்டே கேட்டேன், நான் உடனே வன்மத்தை கக்குறேன்ட்டீங்க. அதாவது ப்ரோ அப்படி சொன்னது. அதாவது அதாவது அதுதான் பிரகாஷ் காலில் ஒன்று போட்டிங்க பாத்தீங்களா, ஒரு ஒரு இது அதை பார்த்தோன்னா செம்ம சிரிப்பு. எனக்கு சிரிப்பும் ஒரு பக்கம் வருத்தம் எல்லாம் சேர்த்து. இந்த வெண்ணிலா கபடி குழு ஒரு மீம் ஒன்று போட்டிருந்தீங்க, எத்தனை பேர் பாத்தீங்கன்னு தெரியல. அந்த மாதிரிதான் நிலமெல்லாம் நடக்கிறதெல்லாம் பார்த்தா நடக்கிறதுலாம் இல்லை, கேள்விப்பட்ட வரையும் அந்த டேட்டு தான் ப்ரோ, எதுவும் சொல்றதுக்கு இல்லை. ஆனா மாத்தலாம் அப்படின்ட்டு ஒரு சில சஜஷன்ஸ், அவங்களுக்கு என்ன எடுக்கிறாங்க, முடிவு எடுக்கிறாங்கன்னு தெரியல. எந்த முடிவா இருந்தாலும் ஒன்று 2 நாள்ல எடுத்துடுவாங்க. அநேகமா இந்த வாரம் வெள்ளிக்கிழமை இல்ல வியாழக்கிழமைக்குள்ள உங்களுக்கு அப்டேட்டே வந்துடும். சரி ரைட், மாவீரன் அவர் என்ன நினைக்கிறீங்க, நீங்க சொல்லுங்க. ஜனவரி 23 பெஸ்டா, இல்ல உங்களுக்கு ஒரு சூரிய ராசியில எந்த தேதி ரிலீஸ் ஆகும்னு ஆசை? ப்ரோ எனக்கு படம் வந்தாலே போதுங்கிற நிலைமைக்கு நான் போயிட்டேன் ப்ரோ. ரைட், ஓகே. பில்லா பாலா கை தூக்கிருக்கீங்க, சொல்லுங்க. சும்மா மட்டும் ஏதாவது கேள்வி கேட்க போறீங்க தெரியும். ப்ரோ நம்ம 64 பத்தாம் ப்ரோ, இன்னைக்கு ஆதிக்கு சொல்லியிருந்தாப்ல. ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாரு, என்ன அப்படின்னா, இனிமேல் யாரும் ஸ்பேஸ்ல போய் அப்டேட்டை கேட்டுறாதீங்கயா அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. நமக்கு அது பெரும் தொல்லை மிச்சம். இனிமேல் வந்து என்னன்னா, இந்த அப்டேட்டே கேட்காதீங்க, அப்டேட்டை சொல்லாங்க. டெய்லி நம்ம என்னன்னா, இந்த காலைல ஒரு ட்வீட் போட்டிருந்தோம், அந்த ஆதிக் பேசின வீடியோ வச்சுக்கி போட்டிருந்தப்ப அதுக்கு மேலே ஒரு கோட் பண்ணிருந்தோம். அப்ப என்ன சொன்னாங்க, அவங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் சொல்றாங்க, நீங்க தான் இவ்வளவு நாள் குழப்பி விட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் பிடிச்சி திட்டுறாங்க. அது மாதிரி இந்த அப்டேட் பண்றவங்க பூராமே அவங்களும் திட்டுறாங்க. ஆக்சுவலா போன இந்த வருஷம் ஸ்டார்டிங்ல அஜித் ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. என்னன்னா, நான் வந்து சினிமாக்குன்னு ஒரு 6 மாசம், ரேஸுக்குன்னு ஒரு 6 மாசம் ஒதுக்கிட்டேன். இனிமேல் வந்து எப்பவுமே இது பிரகாரம் தான் இருப்பேன். நான் இனிமேல் வந்து ரெண்டையும் குழப்பிக்க மாட்டேன். நவம்பர் டு மார்ச் வந்து நான் வந்து சினிமாக்கு ஒதுக்கியிருக்கேன், ஏப்ரல் டு அக்டோபர் வந்து ரேஸுக்கு ஒதுக்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுதான் ஃபாலோ பண்ண போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த நவம்பர்ல அடுத்த படம் ஆரம்பிக்க போது அவர் சொல்லியிருந்தாரு. யாரு ஹீரோவே சொல்லியிருந்தாரு, அஜித் குமாரே சொல்லியிருந்தாரு. அதை பேஸ் பண்ணி தான் எல்லாரும் வந்து நவம்பர்ல இருந்துன்னு சொன்னாங்க. அதே மாதிரி நிறைய நியூஸுமே பாத்தீங்கன்னா அக்டோபர்ல இருந்து படம் ஆரம்பிக்க போயிருந்தாங்க. நாங்க நடுவில் ஆதிக்க வச்சிருந்த பார்த்தோம்ல, அப்பயுமே அவர் சொன்னது நவம்பர் மாசம் தான் ஆரம்பிக்குன்னு சொல்லியிருந்தாரு. ஒரு டைரக்டர் சொல்றாரு, ஒரு ஹீரோ சொல்றாரு, அதை பேஸ் பண்ணி நம்ம ட்வீட் பண்றோம். ஓகேவா? இப்போ வந்து அதுக்கப்புறம் இப்போ அஜித் என்ன சொன்னாருன்னா, இப்போ போன மாசம் வந்து ஜனவரி ஷூட்டிங் ஆரம்பிக்க போகுது, ஜனவரி அப்டேட் வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஓகேவா? அது பேர் தெரிஞ்சு போச்சு, ரைட், இது ஜனவரி போயிடுச்சு அப்படின்னு. அக்டோபர்ல இருந்து நவம்பர், நவம்பர்ல இருந்து ஜனவரி போயிடுச்சு. இப்போ வந்து டேரக்டர்னா பிப்ரவரி அல்லது பிப்ரவரி எண்டுங்கிறாரு. அது அப்படின்னா அப்பயும் மார்ச் ஏப்ரல் அப்படி போயிருன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இவ்வளவு இப்போ தள்ளி 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 போறது அப்படிதான் போகும். அதுக்கப்புறம் திரும்ப ஒரு அடுத்த ஷெட்யூல், ரேஸ் ஷெட்யூல் வந்துடும். அப்ப என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ரைட், இனிமேல் அதுல ஒரு பிரச்சனை இல்லை. என்னன்னா டேரக்டரே சொல்லிட்டாருப்பா, பிப்ரவரி 2 தான் ஷூட்டிங் ஆரம்பிக்குது, அது வரைக்கும் நம்ம அப்டேட் கேட்க மாட்டாங்க, நமக்கு பிரச்சனை இல்லை, அவ்வளவுதான், ரிலாக்ஸா இருந்துக்கலாம். ஓகே ப்ரோ. ஏன்னா நம்ம ஏதாவது சொல்ல போய் நீங்க தான் சொல்லுவீங்க, அவங்களாம் சொல்லவே இல்லை, அவங்க இப்பதான் ஆபீஸா சொல்றாங்க. அவங்க ஆபீஸா சொல்ற வரைக்கும் வெயிட் பண்ணணும், நீ ஆபீஸா சொல்ற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதை புரிஞ்சுக்காம நம்மகிட்ட தான் வந்து சொல்றாங்க. இல்ல பிரகாஷ் ப்ரோ, எனக்கு ஒரே ஒரு டவுட். இப்ப அது அந்த டைமுக்கு எல்லாம் போச்சுன்னா இப்ப இருக்கிற காஸ்டிங் எல்லாமே சேஞ்ச் ஆகுமா? கண்டிப்பா மாறும், எல்லாமே மாறும். ப்ரோ இப்ப ப்ரீ ப்ரொடக்ஷன் சொல்றாங்களா, அது சொல்லிட்டோமா? கேஸ்டிங் மட்டும் இல்ல, டெக்னிக்கல் குரூவுமே, ஒரு மேஜரான டெக்னிக்கல் குரூவுமே சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எதுவுமே நம்ம இப்ப பெருசா சொல்ல தேவையில்ல, சொல்றேன். அது டேட் தள்ளி போகும்போது கால் ஷீட் அடிவாங்க. அது ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா வந்து எல்லாம் கூடி வராதுல்ல. நான் கேட்டதே அவருக்காண்டி. எல்லாமே மாறும், நான் கேட்டதே அவர் எல்லாமே மாறும். எல்லாம் யாரை கேட்டுக்க, அனிருத். எல்லாமே மாற என்ன சொல்றேன், எல்லாமே மாறும், குழப்பம் வரும். பில்லா பாலா கேட்டார்ல, ப்ரீ ப்ரொடக்ஷன் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு. ஆல்மோஸ்ட் இல்ல, ஓவரால் எல்லாமே முடிஞ்சிச்சு. ப்ரீ ப்ரொடக்ஷன் லொகேஷன்லாம் எப்பயோ பார்த்துட்டாரு. இப்ப சொல்லும் போது என்ன சொல்ற, ஆல்மோஸ்ட் ஓவர், லொகேஷன் பார்த்து முடிச்சிருக்கோம், அடுத்த ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாரு. அதான் சொல்லிட்டு இருக்கிறாரு. ஏன்னா வந்து இங்க 2 ரீசன் சொன்னாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத நமக்கு தெரியல. பட் 2 ரீசன் சொன்னாங்க. ஒண்ணு வந்து அது கார் ரேஸ் போறதுங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு என்ன சொன்னாங்கன்னா, இந்த படம் வந்து அவங்க வந்து சவுத், அந்த தூத்துக்குடி, திருநெல்வேலி அந்த சைடு நடக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்ப வந்து அதுல வந்து ஒரு ரோல் பண்றாரு. அந்த ரோல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாஸ் அப்பீல் இருக்கிற ரோல். அந்த மாஸ் அப்பீல் இருக்கிற ரோல் கொஞ்சம், அதாவது இப்ப அவர் அந்த அட்டகாச டைம்ல இருந்தார்ல,
அந்த மாதிரினாச்சும் இருக்கணும். ஓவர் ஃபிட்டா இருந்தா அது இந்த ஃபுல் ஃபிட்டா இருந்தா அது செட் ஆகாது அந்த ரோலுக்கு. கொஞ்சம் ஒரு 7-8 கிலோ இப்ப இருக்க கீழ இருந்து ஒரு 7-8 கிலோ இல்ல 10 கிலோ ஏறுற மாதிரி இருக்கும். நார்மலா கொஞ்சம் ஏறினா அந்த ஒரு அந்த லுக்குக்கு செட் ஆகும். இல்ல ஒரு கெத்தா மாசான அந்த ஒரு ஒரு ரவுடிச மாதிரியா இல்ல ஒரு 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 மாசான ஒரு ஆள் அப்படிங்கிற மாதிரி டோட்டல் ஃபிட்டா இருந்தா அந்த ரோலுக்கு செட் ஆகாது. ஆனா இதே மாதிரி இப்ப இந்த படத்துக்காக இப்ப நம்ம ஆரம்பிச்சுட்டு 2 மாசம் கழிச்சு ரேஸ் இருக்கு. அப்ப வந்து இந்த படத்துக்காக நம்ம ஷூட்டிங் போயிட்டு 2 மாசம் கழிச்சு ரேஸுக்கு போய்க்கலாம் அப்படின்னா ரேஸும் இதுவும் கொஞ்சம் குழப்பம் வந்துடும். ரேஸுக்காக திரும்ப உடம்பு குறைக்க முடியாது. ரேஸுக்கு வந்து ஃபிட்டா இருந்தா மட்டும்தான் பண்ண முடியும். அப்ப எது இந்த படத்துக்கு கொஞ்சம் உடம்பு இன்னும் கொஞ்சம் வெயிட் ஏத்தணும் அப்படிங்கிற கணக்கு இருக்கிறதாகவும், அதனால ரேஸையும் சினிமாவையும் நடுவில் கன்ஃபியூஸ் பண்ணிக்காம இப்ப ஷூட்டிங் ஆரம்பிச்சுட்டு திரும்ப போய் குழப்பம் வேணாமே, ரேஸுக்கும் போயிட்டு திரும்ப உடம்பு குறைக்க முடியாது அப்படிங்கிற பட்சத்துல ஃபர்ஸ்ட் ரேஸை கம்ப்ளீட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் ஒரு 7-8 கிலோல இருந்து ஒரு 10 கிலோ வெயிட்டை ஏத்திக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி ஓரளவுக்கு ஆஜானு பகவான் அந்த லுக் வந்ததுக்கு அப்புறமேட்டு ஷூட்டிங் ஆரம்பிச்சு கம்ப்ளீட்டா ஒரே செட்டில அடிச்சு டக்கு அடிச்சு 65 நாள் கழிச்சு முடிச்சு விட்டு திரும்ப அதுக்கப்புறம் அடுத்த ரேஸுக்கு போய்க்கலாம் அப்படிங்கிற ஐடியால இருக்கிறதா ஒரு தகவல் தான். இது வந்து வெறும் தகவல் தான், செய்தி அல்ல. எந்த அளவுக்கு உண்மைகளும் தெரியாது. நமக்கு வந்து இந்த சொன்ன மாதிரி விட சொல்றோம், செவி வழி செய்தியா நம்ம வரதை பத்தி அப்படி சொல்றோம், அவ்வளவுதான். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன். இந்த படம் 5ஆம் ரீ-ரிலீஸ் பார்க்கணும்னு எனக்கு ஆசை இருக்கு. இப்போ அதான் சொல்றேன். பட் ஆனால் அது ஷோர்ட் டைம், இது எனக்கு செட் ஆகணும், அதுவும் ஒரு ஃபேக்டர் இருக்கு. ஸோ அதனால கண்டிப்பா வந்துட்டு மீன்ஸ் போட்ட என்ன ஒரு பாத்தியா, இவ்வளவு பேச்சு பேசிட்டு கடைசியில ஒண்ணு போட்ட பாத்தியா. நான் பேஸ்ட்னா போடணும்னா அப்புறம் வந்து கேள்வி கேட்பாங்க. அப்புறம் எனக்கு வந்துட்டு சேலம்ல கொடுத்துட்டு ஒரு ஷோ நைட்டு 10 மணிக்கு இல்லை 7 மணிக்கு கொடுத்தாங்கன்னா என்னால் சத்தியமா பார்க்க முடியாது. காலையில ஷோ கொடுத்தா பார்க்கலாம். ஸ்பீக்கர் வாங்கிட்டு வந்து மூட் அவுட் பண்ணுவாங்களா? ஹலோ ஹலோ ப்ரோ, நான் பேசலாமா? ஒன்னே ஒன்று மட்டும் ஒரு கிளாரிட்டி மட்டும் சும்மா ப்ரோட்டு தான் கேட்கணும். சொல்லுங்க ப்ரோ. இல்லை ஆக்சுவலி நீங்க கருப்பு பத்தி தான் சொல்லிட்டு இருந்தீங்க. கடைசியெல்லாம் வந்து இந்த வாரத்து வெள்ளிக்கிழமை தோசி தெரியும். அதுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டு இருந்தீங்க? அதுக்கு முன்னாடியா அதாவது இப்ப எல்லாம் பார்த்துருப்பீங்க நியூஸ், 23ஆம் தேதி வரப்போகுது அப்படின்றது வந்து ஆமாமா சொல்லியிருக்காங்க. ஆனா வந்து சில பேர் வந்து 23 வந்தீங்கன்னா ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு அப்படின்றது அவங்களோட வெல் விஷயஸ் எல்லாமே வந்துட்டு ஒரே டக்குன்னு அப்படியே எடுத்து முடிவு எடுத்துட முடியாது அவங்களாலையுமே. பல விஷயங்கள் பார்த்துதான் இவன் இவ்வளவு நாள் வெயிட் பண்ணது இருக்கு அப்படி இப்படின்னு பல விஷயம். அதாவது ஒன்னு ப்ரொடக்ஷன் சைட்ல ஒரு முடிவு, இன்னொன்னு ஓடிடி சொல்றது ஒரு முடிவுன்னு இருக்கு. 23 இல்லைன்னா எந்த டேட்ல வரலாம் அப்படின்னு ஒரு டாக்கும் போயிட்டு இருக்கு. ஆனா அவங்களுக்கு டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. எந்த எப்ப வரலாம் அப்படின்னா இப்ப பொங்கலுக்கு வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு தியேட்டர்ஸ் பெருசா கிடைக்குமா அப்படின்றது வந்துட்டு தெரியும். ஏன்னா முன்னாடியே ஆல்ரெடி வந்து ஒன்னு ஏஜிஎஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க ஜனநாயகனை, இன்னொன்னு வந்து ரெட்ஜைன் டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க பராசக்தியை. ஸோ ரெண்டுமே வந்துட்டு ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் பெரிய டிஸ்ட்ரிபியூஷன் ஒரு இது பண்ணும்போது இப்போ கருப்பு வந்துட்டு பொங்கலுக்கு வந்ததுன்னா கண்டிப்பா வந்து சக்தி வேல் தான், சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி தான் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு வச்சுங்களேன். அது எந்த மாதிரி தியேட்டர்ஸ் கிடைக்கும், எந்த அளவுக்கு கிடைக்கும் அப்படின்றதுலாம் தெரியாது. ஏன்னா அவங்க வெயிட் பண்ணிட்டாங்க. நிறைய டாக்ஸ் போயிட்டு இருக்கு ப்ரோ. அது அவங்க டிசிஷன் வந்து இன்னும் ஃபைனல் பண்ணல. பட் ஆனால் இப்போதைக்கு டென்டேட்டிவா ஒரு டேட் வச்சிருக்காங்கன்னா அது 23 தான். அதுதான் கேட்டேன். இல்ல ஓடிடி வந்து அவங்க இந்த ரிலீஸ் டேட்னு ஃபிக்ஸ் பண்ணி தானே அவங்க ஓடிடியே வச்சிருப்பாங்க. ஆமாம் சார், இன்னொன்னு ஒன்று கேட்க மாறேன்ட்டேன் நானு. சாரி ப்ரோ, சாரி டு இன்டரப்ட். அது சூர்யா 46 ஏதோ சம்மருக்கு வருதுன்னு மாதிரி சொன்னாங்க. இப்போ இது இப்போ டிலே ஆச்சுன்னா இது ஏப்ரல் வரைக்கும் அந்த மாதிரி வரைக்கும் போகுமா, இல்ல அதுக்கு முன்னாடி வர மாதிரி வரையும் போக கூடாதுன்னு தான் வந்து அவங்க இவ்வளவு ஃபாஸ்ட் பண்ணாங்க. ஏப்ரல் வரையும் போக கூடாதுன்னு தான் பாக்குறாங்க. ஓகே ஓகே ப்ரோ, நல்லது. தள்ளுச்சுன்னா வந்து அவங்களுக்கு நிறைய பினான்சியலாவே வந்து ப்ரொடக்ஷன் சைட்லயுமே வந்து நிறைய இதுவாகும். அதனால வந்து தள்ளி போக கூடாதுன்னு தான் வந்து அவங்க ஃபாஸ்டா பண்ணி முடிக்கிறாங்க. யாரு ஒரு நிமிஷம். தேங்க்ஸ் ஃபார் தி அப்டேட். கேக்குதா? சும்மா இப்ப ஓடிடிவே வந்து டென்டேட்டிவ் டேட் சொல்லி தானே அவங்க வச்சிருப்பாங்க. இப்ப அந்த இப்ப ஃபிக்ஸ் பண்ண ரிலீஸ் டேட்ல இருந்து சேஞ்சிங் ஏதாவது போனாங்கன்னா மறுபடியும் அங்கேயே ஏதாவது சொல்லுவாங்கல்ல, அது ஒரு இஷ்யூ இருக்குல்ல. அப்படின்னா ஓடிடி சொல்றதும் மேஜரா ப்ளே பண்ணணும், நான் இல்லைன்னு சொல்லல. பட் ஆனா இவங்க நெகோஷியேட் பண்ணலாம் போயிட்டு. நம்ம பிசினஸ் பேசிக்கிட்டு தான். இப்போ நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த பேசுறேன்,
ஒரு இது பண்றேன். நான் வந்து ஆல்டர்னேட்டா போயிட்டு நம்ம இந்த மாதிரி பண்ணலாமா, இதுவும் ஒர்க் அவுட் ஆகும், நான் உனக்கு ஜஸ்டிஃபிகேஷனோட நான் உனக்கு ஒரு ரீசன் கொடுக்குறேன்னா, நீ கன்வின்ஸ் ஆயிட்டேன்னா ஓகே மாத்தலாம். இல்ல நான் நீ கன்வின்ஸே ஆகல, இல்ல நான் ஒத்து வர மாட்டேன், அது பிளான் படி தான் நடக்கணும் அப்படின்னா, அது இப்போ அவங்களுக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்ல. ஏன்னா ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வச்சிருக்கிறவங்க ஓடிடியோட வந்துட்டு கான்டாக்ட்ல எல்லாமே இருப்பாங்க. டெஃபினட்டா அவங்களுக்குலாம் நல்ல ரிலேஷன்ஷிப் தான் இருக்கும். நல்ல பேச்சு ஒரு உள்ள தெரிஞ்சவங்க தான் இருப்பாங்க தான். ஸோ அதுக்குன்ட்டு அப்படியே ஒரு ரூல்னா அந்த ரூலை பிரேக்கே பண்ண முடியாது அப்படின்லாம் கிடையாது. எவ்வளோ படங்கள் அந்த மாதிரி வந்துட்டு ஒரு சொன்ன டேட்டுக்கு வராம அடுத்த டேட்டுக்கு வந்திருக்கு. அதுக்கு ஓடிடி டீல் சைன் பண்ணதை கேன்சல் பண்ணிட்டாங்களா என்ன? கிடையாதுல்ல. பட் எனக்கு ஒரு டவுட் ப்ரோ. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு டேட் சொல்றாங்க, அது ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒர்க் பண்ணும்போது அது போஸ்ட்போன் ஆயிடுச்சுன்னா திருப்பி அவங்க கொடுக்குற டேட்ஸ்ல தானே வர முடியும்? இல்ல அது மியூச்சுவலா பேசிட்டு தான் வருவாங்க. அவங்க கொடுக்குற டேட்ஸ் மட்டும் சின்ன படங்கள் மட்டும்தான் அவங்க சொல்றத கேட்கிற ஒரு கட்டாயத்துல வருவாங்க. ஆனா மோஸ்ட்லி இப்போ சின்ன படங்கள் எதுவுமே வந்து அவங்க டைரக்டா காசு கொடுத்து பெருசா அவ்வளோ வாங்குறது இல்லை. எல்லாமே வந்து ரெவன்யூ ஷேரிங்ல தான் போகுது. வியூஸ் பேசிஸ்ல தான் வந்துட்டு இப்ப சின்ன படங்கள் வந்துட்டு மோஸ்ட்லி, ஏன்னா ரிலீஸ் அப்ப அப்படியே ரிலீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ரெவன்யூ பேசிஸ்ல வருது. பெரிய படங்கள் வந்துட்டு முன்னாடியே வித்துட்டு அவங்க சொல்ற டேட்டு இவங்களோட அலைன் ஆகி தான் மோஸ்ட்லி ட்ரை பண்ணுவாங்க. அப்படி ட்ரை பண்ணலன்னா இவங்க அவங்க கிட்ட போயிட்டு பேசி வேற ஃபீசிபிள் டேட்ல பண்ணிக்கலாம், லாக் பண்ணிக்கலாம்னு ஒரு 2 பேரும் சேர்ந்து ஒரு டிசிஷன் எடுத்து தான் ரிலீஸ் டேட்டை திரும்பி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஓகே ஓகே புரியுது. அண்டர்ஸ்டாண்ட். தேங்க்ஸ். ப்ரோ இந்த எஸ்டிஆர் ப்ராப்ளம் என்ன ப்ரோ? யாரு பாது இதுல என்ன ஹைலைட்னா, இது அரசனே எப்ப நடக்கும் அப்படின்னு தெரியாம நாங்க கஷ்டப்பட்டுன்னு இருக்கோம். ஒரு சில பேர்லாம் ராம்குமார் ப்ராஜெக்ட்டுமே இன்னும் நடக்க போகுது, அதுக்கு காயிடு சொல்லிட்டாங்க, அதனால காயிடு சொல்லிட்டு நடக்கணும். காயிடுக்கே தெரியாது போல அதுல என்ன விஷயம்னு. அந்த ப்ராஜெக்ட் அவங்க ஏதோ அவர் பிடிக்கலன்னு தானே கழட்டியே விட்டாரு. அதான் சொல்றேன், காயிடு விளையாடுறதுக்கே தெரியாது போல அந்த ப்ராஜெக்ட் ஒன்னும் இருக்குதுன்னு நினைச்சிருந்தா அவங்களும் இருக்காங்க. ஆனா அது நடக்காதுன்றது வந்துட்டு முன்னாடியே சொல்றதுக்கு இல்லைங்க எதுவுமே. அஸ்வத் ப்ராஜெக்டே வந்து எனக்கு வந்துட்டு அது மேலேயுமே இப்ப நம்பிக்கை குறையுது வர. ப்ரோ இது இன்னைக்கு வலைபேச்சு சொன்னது உண்மையா ப்ரோ? அந்த ப்ராஜெக்ட் தான் ரஜினி கிட்ட முதல்ட்ட, அது ஃபேக் தானா? அதுவும் ஃபேக்கா? ஃபேக்லாம் இல்ல ப்ரோ, ஃபேக் கிடையாது. நான் இப்போ ஃபேக்னா வந்து ஃபேக்னு சொல்லிட்டு இருப்பேன். இப்போ அவர்கிட்ட இமீடியட்டா இருக்கிற கதை அது, அதை வந்துட்டு டெவலப் பண்ண சொல்லி பேச்சுவார்த்தை நடந்ததெல்லாம் உண்மைதான், அதெல்லாம் பொய் கிடையாது. இல்ல ப்ரோ அந்த ஸ்கிரிப்டுக்கு எப்படி ப்ரோ அவருக்கு செட் ஆகும்? அது அப்படி கிடையாது. இப்போ அப்படி இல்ல ப்ரோ, கதை வந்துட்டு ஒரு லைன் தான். கதைன்றது வந்துட்டு அப்படியே ஃபுல்லா கிரவுண்டடா வந்து அப்படியே எக்ஸாக்டா போய் லைன் வந்துட்டு அப்படி என்ன வேணா ஒரு எனக்கு இதுதான் ஸ்டோரினா அந்த பேக்ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி மாத்தலாம்ல. சிம்பிள். நீங்க வந்துட்டு 10 தலை மாதிரி ஒரு கதையில வந்துட்டு ரஜினிகாந்த் கூட நடிக்க வைக்கலாம்ல. அதான் சிலம்பரசனும் நடிக்க முடியும். பேட்டை மாதிரி ஒரு படத்துல வந்துட்டு ஒரு ஹாஸ்டல் வார்டனா வந்துட்டு நீங்க வந்து சிலம்பரசனை கூட நடிக்க வைக்க முடியும் தானே. அந்த மாதிரி தான் எதுவும். ஸோ அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. சின்ன சேஞ்சஸ் பண்ணா ஏதோ எந்த படத்துல வேணா யார் வேணா பிக்ஸ் பண்ண. இல்ல ப்ரோ அது எப்படி ப்ரோ சிம்பு ஓகே சொன்னாரு? எது இல்ல சிம்பு எப்படி அதுக்கு ஓகே சொன்னாருன்னு கேக்குறேன். யார் ஓகே பண்ணணும்? என்ஓசி யார்கிட்ட இருக்கோ அவங்க தான் ஓகே பண்ணணும். ஓகே ப்ரொடியூசர் கிட்ட தான் என்ஓசி இருக்கும். ஒரு என்ஓசி வாங்கி வச்சிருந்தாங்கன்னா, அதாவது என்ஓசினா அதாவது அவங்க அவங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ப்ரொடக்ஷன் கிட்ட தான் இருக்கும். ப்ரொடக்ஷன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து டான் கிட்ட தான் இருக்கும். டான் வந்துட்டு யாரோட இதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ ஆர்கேஎஃப்ஐ கேட்டா அவங்க என்ன வேண்டாம் சொல்ல போறாங்க. ப்ரோ இந்த தேசிங் படம் என்ன ப்ரோ அதுவும் கேன்சல் தானா? அதாவது சொல்றேனே, நீங்க ஒரு வழியோட வந்துட்டுக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல ப்ரோ ஏதாச்சும் இந்த இது இருக்குல்ல, சிட்டி ரோபோட் கிட்ட வந்துட்டு ஒரு கேள்வி கேட்பாங்க,
இதுக்கு வருஷங்கள் உங்களுக்கு ஆன்சர் தெரியவே பல வருஷங்கள் ஆகும் அப்படின்னு. அந்த மாதிரிதான் இதெல்லாம் ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டின் அப்படின்ற ஒரு இதுலதான் நான் தள்ள போடுறேன் இந்த கொஸ்டினுக்கு. இல்ல ப்ரோ, அஸ்வத் ப்ராஜெக்டும் ராம்குமார் ப்ராஜெக்டும் ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தோம் ப்ரோ. அது ஃபர்ஸ்ட் லுக் பார்க்கும்போது ஏதோ ஒண்ணு இருக்குப்பா அப்படின்னு இருந்துச்சு. என்ன பண்றது ப்ரோ, எல்லாருக்கும் ஒரு எக்ஸைட்மெண்ட் இல்ல வரதா. சுமார் ப்ரோ, அஸ்வத் ப்ராஜெக்ட கண்ணு வச்சிட போறாங்க. அது பாட்டு அதுனாச்சும் மிச்சம் இருக்கு. அதுக்கும் வருது இப்போ ரூட்ன்ற மாதிரி. இல்ல பிரகாஷ் ப்ரோ, அதுலயும் ஒரு சில சிக்கல்கள் இருக்கு. அது நம்ம என்னன்னு சொல்ல விரும்பல, பட் சொல்றேன். எல்லாத்துலயுமே இருக்குப்பா சிக்கல். ஒன்னும் இல்ல, சிக்கல்ன்றது ஒண்ணு தள்ளி போச்சுன்னு வச்சுங்களேன், அது மூலமா எல்லாத்துக்குமே வந்து சிக்கல் ஆகும் தான். ஓ சிக்கல் சீல ஆரம்பிக்கிறா. அப்படி அதாவது நீங்க ஒரு விஷயத்த வந்து நீங்க வந்துட்டு பிரகாஷ் ப்ரோ தள்ளி போச்சுன்னா நம்மளுக்கு தானே பல விஷயங்கள் நடந்திருக்கு அந்த மாதிரி. கரெக்டா? உண்மைதான் புரியுது, எனக்கு புரியுது. ப்ரோ எப்படி ப்ரோ ராம்குமார்ன்றவங்க ப்ராஜெக்ட் ஹேண்டில் பண்ணிடுவாரா ப்ரோ? ப்ரோ நீங்க அந்த டாபிக்ல இருந்து கொஞ்சம் வெளியே வாங்க, வேற எதனா பேசுவோம். நம்ம ஹரிஷ் ப்ரோ என்னாச்சு இன்னைக்கு? இல்ல ப்ரோ, ஒரு ட்வீட் பார்த்தோன்னே ஒரு மாதிரி ஆயிடுச்சு இன்னைக்கு. ஹரிஷ் ப்ரோ இதுவும் இல்லைங்க, நான் சொல்லிடுறேன். ஹரிஷ் ப்ரோ அந்த ஸ்டோரி வந்து எஸ்டிஆருக்கே பிடிக்கல ப்ரோ. அவரே இப்படிடா கழட்டி விடணும் போது அந்த டான் பிக்சர் விஷயம் வந்தனே அப்பயே கழட்டி விட்டாராம். இத வந்து கார்த்தி வந்து அந்த டைம்லயே சொன்னாரு. அவர் எப்படா ராம்குமார் கழட்டி விடணும் போது அந்த பிரச்சனை வந்தனே கழட்டி விட்டாருன்னு தான் சொன்னாரு. எந்த யாரு ப்ரோ சொன்னா? புரியல எனக்கு என்ன சொல்றீங்க. கார்த்திக் ரவிவர்மா ப்ரோ. ஓகே ஓகே. ஓ இத சொன்னாரா? இது அப்பயே சொன்னாரு. அந்த ராம்குமார் ப்ராஜெக்ட் கேட்கும்போது அவருக்கு அந்த ப்ராஜெக்ட் வந்து ஃபுல்லா பிடிக்கல, அதனால எப்ப கழட்டி விடணும் போது அந்த பிரச்சனையானே அவரை அப்படியே கழட்டி விட்டாருன்னு தான் சொன்னாரு. அந்த ப்ராஜெக்ட் எப்பவுமே நடக்காதுன்னு தான் அவரே சொன்னாரு. ஓகே பூஜை எல்லாம் போட்டாங்களே, அதான் கேட்டேன். சந்தானெல்லாம் வந்தாரா? திரும்பியும் நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். நான் பொதுவா வந்துட்டு நேரு ஸ்டேடியம்ல ஆடியோ லான்ச் வச்சா பெருசா போக மாட்டேன். நான் 10 தலை ஆடியோ லான்ச்சுக்கு போனேன். திரும்பி இந்த கதையை எத்தனையோ வாட்டி நான் இங்க சொல்லியிருக்கேன். எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க மட்டும் கையை தூக்குங்க. கேட்காதவங்க வந்துட்டு கையை தூக்காதீங்க. யாருமே கேட்கலையா? ஃப்ரெஷ்ஷா இருக்காண்ணா? அதான் ட்ரோல் மெட்டீரியல் ஆச்சு அப்படிங்க. இல்ல ஏன்னா நான் இத சொன்னது கேட்டிருக்கீங்களா? இல்ல ப்ரோ, இல்ல சொல்லுங்க. 10 தலை ஆடியோ லான்ச்சுக்கு போனேன். அப்போ தலைவன் வந்துட்டு நல்ல ஹேர் ஸ்டைல் எல்லாம் பயங்கரமா பண்ணி கோட் சூட் எல்லாம் போட்டுட்டு அந்த ஈவெண்ட்ல வந்து டான்ஸ் எல்லாம் ஆடி, நான் வருவேன்டா, நான் திரும்பி வந்துட்டேன், உங்களுக்காக என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சொடக்கு போட்டு சொன்னாரு. அப்ப அப்படியே அந்த ஒரு பூரிப்புல வந்து அந்த ஒரு நம்ம பந்தான்னு சொல்லுவோம்ல, ஃபேன்ஸ்க்கு எப்பவுமே வந்துட்டு நம்மளோட ஹீரோஸ் வந்து எதனா பண்ணிட்டாங்கன்னா நம்மளுக்கு வந்து அதோட இது எப்படி காட்டிப்போனா, ஏய் பார்த்தல அப்படின்னு 4 பேர்கிட்ட போய் நம்ம காட்டுவோம்ல, அந்த மாதிரி அந்த ஒரு ஃபீல்ல இருந்தேன். இன்னைக்கு ரிவர்ஸ்ல எனக்கு அப்படியே ரிவர்ஸ் ஆகி பாக்குறப்பெல்லாம் என்ன கேட்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகும் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப கூட நான் இவ்வளவு பேசுறேன்னா வெளியால யாரும் பண்ணிட கூடாதுன்னு தான் நானே பேசிக்கிறேன். இங்க உங்களை தவிர இன்னொருத்தர் மட்டும்தாங்க இந்த மாதிரி பேசுவாங்க, வேற யாரும் பேச மாட்டாங்க. யாரு அஜித்? சொல்ல மாட்டேன். நீங்க கவலைப்பட்டு பேசுவீங்க. ஒண்ணும் இல்ல, சொல்லுங்கண்ணா. டீமான் ஸ்லேயர் இப்ப தமிழ் டப் ஒருத்தர் கேட்டுக்கிட்டே இருந்தாரு, நான் மறந்துட்டேன் கூட சொல்றதுக்கு. தீபக்னு ஒருத்தர் கமெண்ட் பண்ணிருக்காருல, தமிழ் டப்பிங் எதுவும் இருந்துச்சுன்னா அவருக்கு அனுப்பிடுற சீசன் 2 கேட்கிறாரு, அனுப்பிச்சுடுங்க. அப்புறம் அரசுங்கிறவர் ஒருத்தர் ஸ்பீக்கர் வேணும்னு கேட்டிருக்காரு. எனக்கு காமிக்கிற ரெக்வெஸ்ட் உங்களுக்கு காமிச்சிச்சுன்னா அக்செப்ட் பண்ணுங்க. ஓகே. இல்ல எனக்கு தமிழ் டப் நான் தெரியல இருந்திருந்தா இது பண்ணியிருப்பேன், ரெஸ்பாண்ட் பண்ணியிருப்பேன். ஸோ அதனால தான் பார்க்குறேன், தேடி பார்க்குறேன், செக் பண்ணுறேன். அரசு ரெக்வஸ்ட்டு காமிக்கலையே.
மறுபடியும் கொடுக்க சொல்லுங்க, வந்துச்சுன்னா அக்செப்ட் பண்ணலாம். ஓகே சார், நான் கமெண்ட் பண்ணியிருந்தேன், அதுக்காக சொன்னேன். இந்த டீமான் சார் அவரு உங்க கமெண்ட் நேரத்தை உங்கள்ட்ட சொல்லணும்னு நினைச்சேன், கேட்க வாங்கணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன், 2 நோட்ல மறந்துட்டேன். ஓகே, பார்க்கலாம். ஷூர். என்ன அமைதியாயிடுச்சா? இல்லை எனக்கு தான் எதுவும் கேட்கலையா? ப்ரோ அதான் எதையுமே கேட்க கூடாதுன்ட்டாரு குமார் ப்ரோ. உங்களுக்கு என்ன கேட்கணும் கேளுங்க ப்ரோ. இல்ல ப்ரோ, அந்த ஐஸ்வரி கணேஷ் அவர் ப்ராப்ளம் பஞ்சாயத்து முடியலையான்னு கேட்க தான் வந்தேன். சரி, பார்த்துக்கலாம். அதுதான் நடக்கிறப்ப எல்லாம் நல்லதா நடக்கட்டும். அதாவது இன்னொன்னு சொல்லிக்கிறேன், ஹரிஷ் தான் கேட்டது. ஆமா ஆமா ப்ரோ. பஞ்சாயத்தே முடிஞ்சிருந்தாலே நீங்க நடந்திருக்காது. போதுமா? அவ்வளவு பெரிய பஞ்சாயத்து ப்ரோ. நான் சொல்றேன்ல, பஞ்சாயத்தே முடிஞ்சு எல்லா ரூட்டுமே கிளியரா இருந்தாலுமே நீங்க நடந்திருக்காது. அவ்வளவுதான். அவ்வளவுதான் அதுக்கான ஆன்சர். சூப்பர் ப்ரோ. குமாரண்ணா, அரசண்ணா. யாரு? விஷால் மாதிரியே இருக்கு வாய்ஸ். அண்ணே நான் தானே, ஏதாவது ஒரு வழி காட்டுனா எங்களுக்கு. என்ன வழி விஷால்? ஷூட்டிங் வழி அண்ணா. இந்த சைடு கேட்டா ராம்குமார் படம் தலைவர் பண்றாரு, அர்த்தமா இருக்கு. விஷால் உங்ககிட்ட ஒன்னு சொல்லட்டுமா? உங்ககிட்ட ஒன்னு சொன்னேன்னு நினைக்கிறேன். ஒரு அன்னைக்கு 24 அவர் அனௌன்ஸ் பண்ணும்போது ப்ரோமோ வந்திருக்கா, லூப் மோட்ல கேட்டியா, வைப் பண்ணியா, என்ஜாய் பண்ணியா, அதோட நிப்பாட்டிக்கணும்ன்றீங்களா? சொன்னா இல்லையா உங்ககிட்ட அன்னைக்கு? சொன்னீங்க போங்க அண்ணா. ப்ரோமோவே படமா ஆக்கிக்கிறாரு. இல்லண்ணா, என்ன தெரியுமா, ரொம்ப வெறி வருத்தம். தலைவர் படத்துக்கு இவரு ராம்குமார் கதை சொல்லியிருக்காரு, அது எஸ்டிஆருக்கு சொன்ன கதைலாம் பேசுறாங்க. மன வருத்தமா இருக்குப்பா எனக்கு. போங்க, ஆளை விடுங்க, என்னமோ போங்க. உங்களுக்கு வேற தனியா சொல்லணுமா? விஷால் ப்ரோ, அஸ்வத் ப்ராஜெக்ட் கேட்கலன்னு சந்தோஷப்படுங்க, ராம்குமாரோட போயிட்டேன்னு சந்தோஷப்படுங்க. அடுத்து அதுக்கு வந்துருவாரு. எல்லாரையும் கூப்பிட்டுக்கோங்க, அஸ்வத், தேசிங் எல்லாரையும் எடுத்துக்கோங்க. யாராவது ஃபேமிலி மேன் சீசன் 3 பாத்தீங்களா? எப்படி இருக்கு? ஒர்த்தா? நான் பார்க்கல விஷால். நேற்று பார்த்த ஒருத்தர் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஃபர்ஸ்ட் 4 எபிசோட் நல்லா இருந்துச்சு, கடைசி 3 எபிசோட் எண்டிங் சப்பையா முடிச்சிட்டானுங்க ப்ரோ. ஓ ஓகே. விஷால் ப்ரோ, டிராவல்ல இருக்கேன் பரணி ப்ரோ, சொல்லுங்க. என்னாச்சு குரலுக்கு? இன்னைக்கு நீ சந்தோஷமா தானே இருந்திருக்கணும். ஏன்னு இல்ல கேக்குறேன், 24ஆம் தேதி தானே பேசா அமருன்னு. எனக்கு தெரியும், 24 அவர் அனௌன்ஸ் பண்றப்ப அன்னைக்கு ஷூட்டிங் போக மாட்டாங்கன்னு. இருந்தாலும் ஒரு ஃபேனா மட்டும் கொடுக்கணும்ல. அப்படி வர நீ போர் அடிக்குதுன்னு முட்டு கொடுத்து ஏன் வாய்ஸ் கம்மியா இருக்கா பரணி ப்ரோ? ஒரு பஸ்ல இருக்கேன், சுத்தி எல்லாம் இருப்பாங்கல்ல, நம்ம பாட்டுக்கு. நான் ப்ரோ எனக்கு புரியலையே. ப்ரொமோஷன் பண்றப்ப மட்டும் இந்த நீ என்ன நினைக்கிற? சத்தம். நீ என்ன நினைக்கிற? எப்போ ஷூட் போவான்னு நினைக்கிற? அண்ணா ஷூட் வந்து டிசம்பர் 2nd வீக்னா. ஓ அப்படி. எந்த வருஷம்? இல்ல, எந்த வருஷம்? எதுக்காக அந்த டேட் சூஸ் பண்றீங்க விஷால்? இல்லங்க, இதுல இருந்து ஒரு 2 வாரம் கேப் வச்சுக்கோங்க, பிளான் பண்ணுங்க. 2 வாரம். எந்த வருஷம்பா? 2025. ப்ரோ அதெல்லாம் விடுங்க ப்ரோ. இன்னைக்கு வந்து ஒரு படத்தோட 2nd anniversary. நவம்பர்ல என்ன படம் வந்துச்சு? துருவ நட்சத்திரம். ஏங்க கிட்டத்தட்ட புக் மை ஷோல என்ன ஆனாயி பார்க்கலான்றப்ப படம் கேன்சல் பண்றேன். ஆமா. சுகுமார் இருக்கீங்களா? எடுத்து வராததும் கஷ்டம்தான்.
எடுக்காம வராததும் கஷ்டம் தான் இல்ல. ஆமா சுகுமாரன் ஏயா ஒரு பாயிண்டா எடுத்து கொடுக்குறீங்க. இதுல விஷால் ப்ரோ வேற லியோல வர மாதிரி கேட்டு வரமாட்டாங்கிற மாதிரி வந்து வாங்கிட்டு போறிய விஷால் ப்ரோ. அவர்தான் இன்னொரு வரைக்கும் பார்த்தேன் தெரியல. ஒரு வீடியோ பார்த்தேன். எல்லாரும் வந்துட்டு அந்த ஹேர் ஸ்டைல் வந்துட்டு தனுஷ் இது சிம்பு ஒரே மாதிரி இருக்கு அப்படி இப்படின்னா, அப்போ வந்து போடும் போதெல்லாம் நான் நினைச்சேன் இது அவருக்கே தெரியாதேடா அப்படின்னு. உண்மையாலே இப்பதான் அவர் சொல்றாரு நல்லா இருக்கே தியரி யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி, இந்த காதல் படத்துல வர மாதிரி நோட் பண்ணிக்கிறேன் யூஸ் பண்ணிக்கிறேன்ற மாதிரி. நல்லதுப்பா அண்ணே, என்னன்னா போங்கண்ணே. நான் இன்னொன்னு அன்னைக்கு சொன்னதான் இப்ப சொல்றேன். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அவர் ஒரு படத்துல வந்து லீடா பண்ணியிருக்காரு. சமீபமா வந்த படம். அவர் இந்த படத்துல வந்துட்டு ஒரு நல்ல ரோல் பண்றாரு. அவர் ரீசெண்டா தியேட்டர்ல மீட் பண்ணி குமார சம்பவம் இல்ல நான் சொல்றேன், தியேட்டர்ல மீட் பண்ணி சும்மா பேசிட்டு இருக்கும்போது, நான் ஆர்எஸ்என்ல ஒரு ரோல் பண்றேன், சூப்பர் சூப்பர் செம்ம மாசுல, என்ன ரோல் பேரு என்ன இது, இல்ல எழுதிட்டு இருக்காரு சார் அப்படின்னு. அது எப்போ அனௌன்ஸ்மெண்ட்லாம் வந்துட்டு ப்ரோமோலாம் வந்துட்டு அப்புறம் அதே பர்சன் கிட்ட இன்னைக்கு கேட்டேன் திரும்பியும், என்னப்பா அனௌன்ஸ்மெண்டே வரல, என்னப்பா ஒரு ரோல் எழுதி முடிச்சாச்சான்னு. இல்ல ஒன்னும் எழுதி முடிக்கல, எழுதிட்டு இருக்காரு. சூப்பர், எழுதி முடிச்சவனே சொல்லுப்பா. ஷூட்டிங் போயிட்டு டிலே ஆகிறதுக்கு ஷூட்டிங் போறதுக்கு முன்னாடி நல்லா பிளான்டா போலாம்ல. அப்படி வேற நீ வேற எப்படிதாங்க முட்டு கொடுக்கறது, ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. வேற எந்த சைடுல தான் போய் முட்டு கொடுக்கறது, நானும் முடியல. ஒண்ணு பண்ணலாம், சொல்லுங்க பிரகாஷ். ஒண்ணு பண்ணலாம். ஏகே ஃபேன்ஸ், சிம்பு ஃபேன்ஸ், சூர்யா ஃபேன்ஸ் 3 பேரையும் ஒரு ரூம்ல உட்கார வச்சு ஆறுதல் கொடுப்பான். உண்ணாவிரத போராட்டமா? அவ்வளவுதான், ஆறுதல் தெரிவிக்கும் போராட்டம்னு சொல்லி 3 பேர்த்தையும் ஒன்னா உட்கார வச்சு ஆறுதல் கொடுக்கலாம், அவ்வளவுதான். பிரகாஷ் அண்ணா, ஆனா நீங்க ஃபீல் பண்ற மாதிரி டிசம்பர் 27 அன்னைக்கு மட்டும் விஜய் ஃபேன்ஸ் சேர்த்துக்கலாம், அன்னைக்கு ஒரு நாள் மட்டும். அண்ணே, நீங்க அழகா தளபதி கச்சேரி டான்ஸ் எல்லாம் போட்டு மஜாப்பீங்க, உங்களுக்கு என்ன ஜாலியா இருக்கீங்க. இதுல என்னன்னா மத்தவங்க எல்லாருமே வந்து மீண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பிரகாஷ் ப்ரோ. அவங்களுக்கு வந்துட்டு ஜஸ்ட் ஒரு டைம் ஆஃப் இல்ல அதை விட்டுருங்க. அது நான் டிசம்பர் 27 மட்டும் தான் நான் சொல்லியிருக்கேன். நீங்க அதுக்கு இப்படி போகலாம். டிசம்பர் 27 அன்னைக்கு மட்டும் அவங்க இந்த நிறைய அந்த எடிட் எல்லாம் போட்டு என்னமோ பண்ணி எப்படி அழக வைக்க. அப்ப வந்து என்னன்னா, இப்ப இந்த சைடு இப்ப ஃபேன்ஸ் 3 பேர் சேர்ந்துட்டு அந்த 4 பேர் சேர்ந்துட்டு மொத்தம் 4 பேர் நாளைக்கு மாத்தி கொஞ்சம் ஆறுதல் பண்ணிக்கிட்டு. இன்னொன்னு பிரகாஷ் ப்ரோ, ஜிடி ஹாலிடேஸ்ல பேக்கேஜே விட்டுட்டாங்க ப்ரோ, ஜனநாயகன் ஆடியோ லான்ச்னு. அஜித் பல்டான் போலான்னு இருந்தாரு, 40 நேரத்துக்குள்ள போலான்னு இருந்தாரு. எவ்வளவு இல்ல அவங்க ஹாலிடே வித்வுட் ஃளைட் 22,000 வித் ஜிஎஸ்டி சேர்த்து. வித்வுட் ஃளைட் எவ்வளவு? 22,000 வித் ஜிஎஸ்டி. வித்வுட் ஜிஎஸ்டி 20,000. ஓகே ஓகே. நேத்து அஜித் பல்டான் ஃளைட் எவ்வளவு பாத்தீங்க? அப்ப நான் 32 பார்த்தேன் ப்ரோ. 32 பார்த்தேன். 32 + 22 ஐயோ 50 வந்துரும். சரி, மேஞ்செலவு கீஞ்செலவு எல்லாம் சேர்த்தா இதுல 54. மேசல் ஒரு 15 இருங்க வரேன். மேசல் ஒரு 15 சும்மா ரொம்ப கம்மியா வச்சா, அதுல ஒரு 54, இதுல ஒரு 15 வச்சு 69 படம் 69,000 செலவு பண்றோம். அஜித் பல்டான் பிக்கப் பண்ணுங்க, டிக்கெட் பண்ணுங்க, புக் பண்ணுங்க. நம்பர் மேட்ச் ஆகுது. அந்த மசாஜ் இந்த மசாஜ். ஆனா பரணி ப்ரோ, நீங்க எப்படி தாய்லாந்துக்கா போறாரு, மலேசியா தானே போறாரு? நான் சொன்ன அந்த 20,000த்துல டிக்கெட் காஸ்டும் சேர்த்துதான். அவங்களே ஆடியோ லான்ச் வென்யூ கூட்டு போயிடுவாங்க, டிக்கெட் வாங்கிடுவாங்க, உட்கார இருக்கிறது எல்லாமே அவங்களே பார்த்துப்பாங்க. ஸ்நாக்ஸும் கூட கொடுக்குறாங்க, ப்ரொவைட் பண்றாங்க அந்த பேக்கேஜ்ல. ஜிடி ஹாலிடேஸ்க்கு இல்ல, ஜிடி ஹாலிடேஸ் ஜனநாயகன் ஸ்பான்சர், இவரு ஜிடி ஹாலிடேஸ் ஸ்பான்சர் போல இருக்கு. லிஸ்ட் எடுத்து வந்திருக்காரு. இல்ல ப்ரோ, இந்த இது எங்க இன்ஃபர்மேஷன் எங்க பாத்தீங்க? இல்ல எனக்கு வந்தது உனக்கு ஐட்னேட் அனுப்புறேன் பாரு நீ. 25ஆம் தேதி கிளம்புறோம். 25ஆம் தேதி கிளம்பணும்னா 25 அங்க லேண்டு குலாலம்பூர்ல இறங்கிட்டு அங்க ஹோட்டல்ல செக்இன் பண்ணிட்டு அன்னைக்கு ரெஸ்ட். 26ஆம் தேதி அவங்க நம்மள வந்து லோக்கல்ல அந்த கேபிள் கார் அதெல்லாம் கூட்டு போவாங்க. அதெல்லாம் கூட்டு போயிட்டு சிட்டி டூர். 27ஆம் தேதி ஆடியோ லஞ்ச் கூட்டின்னு போயிட்டு நம்மளுக்கு கூட்டின்னு வந்து வீட்டுல வச்சுட்டு ரெஸ்ட் கூட்டுருவாங்க. அப்புறம் 28ஆம் தேதி கிளம்பி வீட்டுக்கு வாங்கடா. ஃபிளைட்ல ஏர்போர்ட்ல டிரான்ஸ்போர்ட்ல அதான் அவங்க கொடுக்குற அந்த கார்ல. இதுக்கு வந்து 20,000 ரூபாய் பிளஸ் ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து 22,000. ஒன்லி பிரேக்ஃபாஸ்ட் ஒன்லி வித் ஆடியோ லஞ்ச் டிக்கெட் இன்க்ளூஷன். அகாமடேஷன்
ப்ரோ இது டிக்கெட் அண்ணனுக்கு நான் தான் தான் செய்வேன். எக்ஸ்க்ளூடிங் அப்படித்தான் தான் ஃப்ளைட் டிக்கெட்டா ப்ரோ? பல்தான். ஃபிளைட் இல்லாம ஃப்ளைட் இல்லாம ஓகே ஓகே. ஃபிளைட் இல்லாம அதாவது நைட்லயே த்ரீ உங்களுக்கு கட்டிட்டு வந்துரும் ப்ரோ. 3 நைட்ஸ் 4 டேஸ். என்ன இன்க்ளூஷன் பாத்தீங்கன்னா 3 வேளை பிரேக்ஃபாஸ்ட், அதுக்கப்புறமா வேற என்னது ஆடியோ லான்ச் பாஸ் டிக்கெட், இது 2 மட்டும் தான் இன்க்ளூட் ஆகுது. வேற எதுவுமே லஞ்ச் டின்னர் எதுவுமே இன்க்ளூட் கிடையாது. சுகுமார் அதுக்கப்புறம் அந்த நீங்க ஃபார்வர்ட் பண்ணுங்க. அந்த ஐட்னரியா லோக்கல் டிரான்ஸ்போர்ட் அதான் டே 1 பிக்கப் ஃப்ரம் ஏர்போர்ட் 3 hours டு குலாலம்பூர், அதுக்கப்புறம் செக் இன் டு ஹோட்டல், ஈவினிங் ஃப்ரீ அட் லீஷர், ஓவர் நைட் ஸ்டே அட் ஹோட்டல். டே 2 வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் அட் ஹோட்டல், வேற என்னது கேபிள் காரு, அப்புறம் வந்துட்டு ஏதோ பாட்டு கேவ்ஸ் டெம்பிள் விசிட்னு ஒன்று இருக்கா, அப்புறம் ஓவர் நைட் ஸ்டே அட் ஹோட்டல். டே 3 பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு ஆடியோ லஞ்ச் கூட்டு போயிடுவாங்க. 2 வே, அதாவது கூட்டு போறதும் அவங்க தான், கூட்டு வரதும் அவங்க தான் ரிட்டர்னு, ஓவர் நைட் ஸ்டே அட் ஹோட்டல். டே 4 பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு நீ கிளம்பி வந்துரு, அவ்வளவுதான். இதுக்கு 20,000 ரூபாய் நீ கொடுக்கணும், பிளஸ் ஜிஎஸ்டி 1000 ரூபாய், டிசிஎஸ் வந்துட்டு 1050. ஸோ 22,050 ரூபாய் நீ கொடுத்தணும், ஃபிளைட்லாம் இல்லாம. ஆனா சுகுமாரண்ணா நீங்க எல்லாம் போயிடுவீங்கல்ல, நீங்க பிரகாஷ் அண்ணா, உங்களுக்கு எல்லாம் இன்வைட் வரும்ல? இல்ல 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 விஷால் இல்ல மனசாட்சி வேணாமா? என்ன எப்படி கொஞ்சம் கொஞ்சம் அதாவது விஷால் ஒன்னு சொல்லட்டுமா, சரி விடுங்க, right, விடுங்க. டிக்கெட்டட் கான்சர்ட்டுக்கு வந்துட்டு மீடியாவை கூப்பிடுறாங்களான்றதுலாம் ரொம்ப பெரிய ஒரு இதுதான். டிக்கெட்டட் கான்சர்ட் இது ஆக்சுவலா வந்துட்டு இது வந்துட்டு சான்ஸ் வந்து ரொம்ப 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 கம்மி. இன்னொரு விஷயம், அதுக்கெல்லாம் ஃபிளைட் வந்து இப்போ புக் பண்ணணும்னு நினைச்சா கூட அவ்வளவு பேருக்கு கூப்பிடணும், இல்லை மினிமம் 30 பேருக்கு கூட்டு போனோம்னா கூட ஃபிளைட் டிக்கெட் கிடைக்கிறது கஷ்டம். இப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கு. டைரக்ட் குலாலம்பூருக்கு வந்து ரொம்ப டிமாண்டாவும் இருக்கு. ஸோ வந்துட்டு அது பாசிபிள் ரொம்ப ஆனா கம்மி தான். சுகுமாரன் இந்த மலேசியன் ட்ராக்கர்ஸ் இன்ஃபுளுன்ஸ் அந்த மாதிரி ஆட்கள் அவங்களெல்லாம் கொஞ்சம் இன்வைட் பண்ண வாய்ப்பு இருக்குல்ல, அங்க இருக்கிறவங்க? அங்க லோக்கல்ல இருக்கிறவங்க இன்வைட் பண்ணுவாங்கப்பா. நீ போகணும்னு ஆசைப்படுறியா, நீயும் போலாம் தாராளமா. இப்ப கூட ஃபிளைட் டிக்கெட்டு நீ வந்துட்டு சொந்த செலவுல போகுது. நார்மல் ஏர் ஏஷியா அதெல்லாம் வந்துட்டு அஜித் சொன்ன மாதிரி 25,000 to 30,000 ரேஞ்சில் வருது. சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் அதெல்லாம் போனோம்னா 1.5 லட்சம் வருது ரவுண்ட் ட்ரிப். போறதுனா போயிட்டு வா. வேணாண்ணா பல்தான், நீங்க போங்க, போய் கபாலி எப்படி இருக்காருன்னு கேட்டு வாங்க, என்ஜாய். இங்கதான் நான் போய் கபாலி யாருன்னு கேட்கணுமா? ஏன் நீ இல்ல விஷால் இப்ப நீங்க போறீங்களா? இல்ல அவரு போவார், கண்டிப்பா அவரு போவார். இல்ல அவர் இல்ல இல்ல போறீங்கன்னா போறேன்னா இல்ல நான் டிக்கெட்ஸ்க்கு மட்டும் ஏதாவது பேசிட்டு நான் தனியாவே நான் பிளாக் பார்த்தேன், அது இதெல்லாம் போட்டு இவ்வளவு வருது. நான் தனியா டிக்கெட் பண்ண 32 ரூபா வருது ப்ரோ. அங்க இருந்தா நாங்க அந்த ஃபங்க்ஷனோட டிக்கெட்ஸும் அந்த அலவன்ஸ் மட்டும் எவ்வளவு வருதுன்னு பார்த்துட்டு நான் தனியாவே பிளான் பண்ணி போய்க்கிறேன். சோலோ பர்ஃபார்மன்ஸ் பாஸ்போர்ட் இருக்கா பல்தான் உங்ககிட்ட? அதெல்லாம் எடுத்துட்டேங்க. பாஸ்போர்ட் இல்லாமையா சுத்திட்டு இருப்பாங்க, எனக்கு புரியலையே. இல்ல பாரி மாதிரி இருப்பீங்களோன்னு நினைச்சேன். பரவாயில்ல, நான் பாரி எல்லாம் இல்லைங்க, நான் பாரி தான், பட் அந்த பாரி இல்லை. பஞ்சவன் பாரி வந்தேன்னுவீங்க. நான் பஞ்சவன் பாரி வந்து நான் காலேஜ் படிக்கும் போதே எடுத்துட்டேங்க. நம்ம வடிவேலு சொல்லுவார்ல, ஒரு நாளாரி கப்பல்ல வேலைன்னு சொன்ன கட்டி அதை நம்பி எடுத்தேன். கடைசியில ஜாயின் பண்ணல. சொல்ற டயலாக் தான், கில்லில சொல்ற டயலாக் தான் அஜித். நான் உனக்கு சொல்றேன், செமிஃபைனல் விடு, ஃபைனல்ல பாத்துப்போம். ஃபைனல் எங்க தேட்டர் எஃப்டிஎஃப்எஸ் தான் ஃபைனல். இதுக்கு அப்புறம் என்ன ஃபைனல் சொல்லுவாங்க? அது தனி. நான் அந்த ஃபைனல்ஸ் எல்லாம் வேறண்ணா. வாழ்க்கைய ஒரே ஒரு செமிஃபைனல் தான். நான் 2019 அடிபட்ட ஃபைனல். நான் 2019 நடந்த செமிஃபைனல்ஸ்லயும் நான் வெளியே வரல. அதனால என் வாழ்க்கையில இன்னொரு செமிஃபைனல்ஸ்ங்கிறது கிடையாது. எல்லாம் ஃபைனல்ஸ் தான். அதனால ஒரே ஒரு செமிஃபைனல் தான். செமிஃபைனல் நான் பார்த்தேன். பல்தான் டிசம்பர் 27 விடுங்க, டிசம்பர் 5 எங்க போறீங்க எஃப்டிஎஃப்எஸ்? அதை சொல்லுங்க. டிசம்பர் 5 ப்ரோ? டிசம்பர் 5ஆம் தேதி வேற எங்களுக்கு செகண்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆகுது. அதெல்லாம் விடுங்க, அட்லீஸ்ட் ஹைதராபாத் போய் பார்த்துட்டு வாங்க. ஹைதராபாத் எல்லாம் இல்லைங்க, ஐமேக்ஸ்ல ரிலீஸ் ஆகுதுன்னா இல்ல 3D எதா இருந்தாலும் நம்ம பிராட்வே பக்கம் போயிடலான் இருக்கேன். அப்படியே 3Dல தலைவன் போன ஆர்வமா தான் இருக்குப்பா எனக்கும். 900 எடுத்து குத்தும் போது வரும் பாருங்க மூஞ்சி முன்னாடி. நம்ம சுகனும் வரனாரு. நாங்க எல்லாம் பட்டுக்காக தான் பார்க்க போறோம். சுகனும் வந்துருவாரு. அஜித் பல்தான் சொல்லுங்க. உங்களுக்கு லோயஸ்ட் டிக்கெட் வந்துட்டு 2000 rupees. அவ்வளவுதானா? பரவாயில்லையே. ஆமா. ஏதாவது கான்டாக்ட் நம்பர் ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு அப்படியே அனுப்பிச்சுடுங்க, டக்குன்னு டிஎம் பண்ணுங்க. இல்ல புக் பண்ற மாதிரி தான் இருக்கும். கான்சர்ட் டிக்கெட்லாம் புக் பண்றீங்கல்ல, அந்த மாதிரி தான் வந்து புக்கிங் ஓபன் பண்ணுவாங்க சைட்ல. அந்த மாதிரி தான் புக் பண்ற மாதிரி இருக்கும் உங்களுக்கு.
லோயஸ்ட் டிக்கெட் நான் சொல்றது. ஹையஸ்ட் போகணும்னா உங்களுக்கு 14,000 கூட இருக்கு. மலேசியன் ரூபியா இந்தியன் ரூபியா பரணி? இந்தியன். காலையில தலைவா இந்த சூப்பர் ஹீரோன்னு ஒரு படம் அனௌன்ஸ் பண்ணாங்கல்ல, அந்த டைரக்டர் என்ன டெபு டைரக்டரா இல்ல யாரு? டோரா பட டைரக்டர். டோராவா? ஓகே. ஒரு நிமிஷம் இருங்க. டோரா அதுக்கே இவ்வளவு பில்டப்பா? அதுவே ஒரு மொக்க படம் தான். இல்லங்க, டோராவா? வாய்ப்பு இல்லையே. டோராவா அவரு? Okay. நயன்தாரா இல்ல ஏதோ ஒரு டைரக்டர் டோரா டைரக்டருங்க. சாரி, சூப்பர் ஹீரோ வந்துட்டு டோரா டைரக்டர் கிடையாது, அது விக்னேஷ். அதான் பார்த்தேன். ஸோ இந்த டைரக்டர் பேர் எங்க கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு, விக்னேஷ் வேணுகோபால். அதான் கேட்டேன் உங்களுக்கு அதிகமா. ஒரு நிமிஷம். தெரியல, எனக்கு தெரியல. இன்னொரு பட டைரக்டர் தான், அந்த நிஞ்சா பட டைரக்டர் தான் டோரா. ஓகே. விஷால் ப்ரோ ஃப்ரீயா இருந்தீங்கன்னா ஈகோ பாருங்க. நாளைக்கு இல்ல நாளைக்கு தான் போவேன். 7 மணிக்கு போட்டிருக்காங்க பாருங்க. இப்போ நான் எங்க இல்ல பரணி, எனக்கு புரியல எந்த படத்தோட டேரக்டர்? விக்னேஷ் வேணுகோபால் தான் சூப்பர் ஹீரோ. இல்ல ஏதோ டோரா டேரக்டர் யார்? எந்த படம் டேரக்டர்? டோரா டேரக்டர் நிஞ்சானி நீ சொல்லி பரத்தோட மூவி இல்ல டோரா டேரக்டர் வேற இல்ல, அவர் பேரே வேற இல்ல. ஒரு இது நினைக்கிறேன்ல, அவர் தாஸ் ராமசாமி அவர் பேரு. ராமசாமி கரெக்ட். ஒரு நிமிஷம். இவரு யாரு? இவர் பேர் என்ன போட்டிருக்கு நிஞ்சால? இந்த கார்ல போஸ்ட் ஒண்ணு போட்டிருந்தானே, இருங்க. பாரத் படம் நிஞ்சா முருகன்ல போட்டிருக்கு. ஒரு எழுத்து இயக்க முருகு. ஆனா யாரையோ முருகு வேற. ஒரு நிமிஷம் இருங்களேன். சூப்பர் ஹீரோங்கிற படமும் விக்னேஷ் வேணுகோபால்னு போட்டிருக்கு. விக்னேஷ் வேணுகோபால் பார்த்தா அதுவும் இந்த தாஸ் ராமசாமி மேட்ச் ஆகல. வேற தாஸ் விக்னேஷ் வேணுகோபால் யாரு? கேக்குறேன் உங்கள்ட்ட. என்னாச்சு? இல்ல இப்ப பேர் எங்க கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு. ஏதாவது படம் பண்ணிருக்காரா விக்னேஷ் வேணுகோபால்? அதனால கேட்டேன். விக்னேஷ் வேணுகோபாலா? தெரியலையே. இந்த பிடி சார் டைரக்டர் அவரு வேற யாரோ இதே மாதிரிதான் பேர். இல்ல அவரு வேற ஆளுங்க. அப்படியா? ஓகே. இது யாருன்னு தெரியல. விக்னேஷ் வேணுகோபால் யாருன்னு தெரியல. இல்ல ஆக்சுவலா என்னன்னா, இந்த முருகு பிலிம் மேக்கர் அப்படின்னு சொல்லி தான் வந்து அவங்க அஃபிஷியல் ஐடியில டேக் பண்ணியிருந்தாங்க அந்த டைரக்டர் முருகன் சொல்லி. அவர் ப்ரொஃபைல்ல போனப்போ டைரக்டர் ஆஃப் டோரா மூவி அப்படின்னு போட்டிருந்துச்சு. ஸோ அதனால நான் அப்படி போட்டேன். சாரி. ஓகே. ஏன்னா டோரா படத்துடைய டைரக்டர் வந்து தாஸ் சொன்னேன், தாஸ் ராமசாமி. ஆமா அண்ணா, வடக்குப்பட்டி ராமசாமியோட ஒன் ஆஃப் த ரைட்டரா இந்த விக்னேஷ் வேணுகோபால். ஓ ரைட். ஓகே. பாப்போம், பரவாயில்ல. பரணி ப்ரோ எல்லாரும் சதறாங்க ஈகோவை பார்த்துட்டு. போனோம் 7 மணி ஷோ போட்டிருக்காங்க. சங்கடமா இருக்கு. ஒரே ஒரு ஷோ தான் ஓடுது மொத்த மதுரையிலையும். இல்ல விஷால் ப்ரோ படம் நல்லா இல்லைன்னா பரணி உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிடுவாரு. ஒரு நல்ல தியேட்டராக பார்த்து போங்க. இல்ல ஆக்சுவலா வந்துட்டு என்னன்னா, அந்த படம் எனக்கு நைட் ஷோ தான் இங்க வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஒரே ஒரு ஷோ மட்டும்தான் 4 PM ஷோ கொடுத்தாங்க. மற்ற எல்லாமே நைட் ஷோ தான். கிளாட்லி அதை நான் இன்னைக்கு பார்க்க முடிஞ்சுச்சு. இல்லைன்னா என்னாலையும் பார்த்துருக்க முடிஞ்சிருக்காது. சூப்பர். பரணி ப்ரோ உதய்பூர் போனீங்களா நேத்தி? இன்வைட் பண்ணாங்க, பட் போக முடியல. என்னங்க ஏங்க, ஒரே ஒரு டவுட், எவ்வளவு செலவு பண்ணிருப்பாரு சுமாரா? ஒண்ணுமே புரியலையா ப்ரோ? ஜெனிஃபர் லோபஸ், ரன்வீர் சிங், ஜெனிஃபர் லோபஸ், கீர்த்தி சுரேஷ் எல்லாரையும் இறக்கிருக்கான் தலைவன். ஒண்ணுமே புரியல போன. நான் பார்த்தேன் வீடியோஸ் பார்த்து கமெண்ட் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கும் தெரிஞ்சிச்சு. பட் தெரியல யார் என்னன்னு நமக்கு தெரியல. பல பணக்காரங்க பேரே தெரியல நமக்கு பாருங்க. சைலண்டா இருக்காங்க. பிரகாஷ் ப்ரோ மாதிரி. அத சொல்லுங்க. சாரி சுகுமார் ப்ரோ மாதிரி. அப்படி வாங்க. என்ன ஈவென்ட் நடந்ததுங்க உதய்பூர்ல? ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் ப்ரோ. அதுக்கு உட்காந்துக்கிட்டு ஜெனிஃபர் லோபஸ், ரன்வீர் சிங், கீர்த்தி சனோன் மற்றும் பல பாலிவுட் செலிபிரிட்டிகள் அனைவரும் வந்து நடனம். ஆமா அம்பானி கல்யாணம் எப்படி எல்லா செலிபிரிட்டிஸும் வந்தாங்களோ அதே மாதிரி இந்த ஒரு மேரேஜ்க்குமே எல்லா செலிபிரிட்டிஸுமே வந்திருந்தாங்க பாலிவுட்ல இருந்து. நானே இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல தான் நான் பார்த்தேன்.
ஆமா ஆமா, அதான் நானும் பார்த்தேன். ஓகே. அப்புறம் பரணி ப்ரோ 2 படம் நல்லா இருக்குன்னாங்க. நானும் அதை நாளைக்கு தான் பார்ப்பேன். ஒன்று வந்து இது ட்ரெயின் ட்ரீம்ஸ் அப்படின்னாங்க. கரெக்டாக தான் அந்த சொல்றேன். படம் நானும் பார்க்கணும்னு இருக்கேன் விஷால். அடுத்தாதான் பார்க்கணும். அப்புறம் ஹோம் பவுண்டுன்னு ஒன்று மரணமா இருக்குன்னாங்க, சூப்பரா, அதையும் பார்க்கணும். ஹோம் பவுண்டு எனக்கு நல்லா வருது. சாரி, ஏன்னா அந்த படம் எனக்கு பிடிச்சது விஷால். நான் நல்லா இருக்குன்னு பாசிட்டிவா தான் பண்ணேன். பட் இப்போ ஒருத்தன் அந்த படம் மொக்க படம் சொல்லி ஒருத்தன் ட்வீட் பண்ணா, இப்பதான் திட்டிட்டு வரேன் நான். விடுங்க, அதெல்லாம் விடுங்க. அந்த டைரக்டர் போய் மார்டின் ஸ்கார்செஸியே அந்த டைரக்டர் இன்டர்வியூ எடுக்கிற அளவுக்கு போயிட்டான் மச்சாவா. அது சூப்பர். மீன்ஸ் அது ஒரு டிராமா தான். அது அந்த ஆர்ட் ஃபிலிம் பாக்குறவங்களுக்கு பிடிக்கும். மேபி அந்த கொஞ்சம் ரொம்ப கமர்ஷியலா பாக்குறவங்களுக்கு இந்த வருஷம் கொஞ்சம் பரவாயில்ல ப்ரோ. ஹிந்தி சினிமா கொஞ்சம் சின்ன சின்ன படமா மஜாவா பண்ணிட்டாங்க ப்ரோ. சூப்பர் தான். ஆக்சுவலி இன்னைக்கு ஒரு தியேட்டர் ஓனரோட ஒரு ட்வீட் ஒன்று நான் பார்த்தேன். டக்குன்னு ஜிகே சினிமாஸ் அவரோட தான் நினைக்கிறேன், ஷுவரா இல்ல. நவம்பர் மாசம் ரொம்ப ட்ரையா இருக்கு அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாரு. போன மாசம் ஆண்பாவம் மட்டும்தான் ஹிட், ரொம்ப ட்ரையா இருக்கு, நம்ம அனதர் பாலிவுட்டா மாறதுக்குள்ள முழிச்சுக்கோங்க வெயிச்சுக்கோங்கன்னு போட்டாரு. கொடுமைதான். டிசம்பர்ல எந்த மேஜர் ரிலீஸ் இல்லீங்களா? டிசம்பர்ல நிறைய படம் வரும். அவதார் இருக்கு, எல்ஐகே இருக்கு. என்னங்க நீங்க? வாவாத்தியார்னு ஒண்ணு வருதுங்க. வாவாத்தியார் பரணி, நீங்க வேணுங்கனே மறக்கறீங்களா? தெரியாம அது சூர்யா ஃபேன் இல்ல, அப்படிதான் மறப்பாரு. பிரதர் ஆஃப் சூர்யா, சூர்யாஸ் பிரதர். எனக்கு அங்கம்மாள் படம் மட்டும் தாங்க ஞாபகம் வந்து. சத்தியமால் ஸ்ட்ரைக் ஆகல, அதனாலதான். ஏன்னா அது போஸ்ட்பாண்ட்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க அப்டேட்டும் விட மாட்டேங்கிறாங்க, அமைதியா இருக்காங்க. கன்ஃபார்மா வருதான், டிசம்பர் 12ன்னாங்களே, கன்ஃபார்மா வருது. பரணி ப்ரோ, என்ன தெரியுமா இஷ்யூ? நீ எந்த படத்தை ரிலீஸ் பண்ண போ, பொங்கலுக்கு அந்த படத்தை ஸ்ட்ரீம் பண்றேன் உங்க இஷ்டம்ட்டாங்க. ஸோ அப்படியே தான் ரிலீஸ் பண்ணி தான் ஆகணும். அதுதான் அந்த பேட்ச் ஒர்க்கை கஷ்டப்பட்டு இது ஃபாஸ்டா முடிச்சுட்டு இருக்காங்க. நானும் ட்வீட் பண்ணிருந்தேன் 1 வீக் தள்ளி வருதுன்னு சொல்லி. பட் ஓகே தான், உங்களுக்கு ஸ்ட்ரீம் பண்ணாலும் ஓகே. பரணி ப்ரோ, அப்டேட் சொல்லிட்டீங்களா? திரௌபதி தேவி சொன்னீங்களா? சொன்னேன்னு. சூப்பர் ப்ரோ. ஏன், என்னாச்சு? இல்ல அதான் ஹீரோயின் யாரு இதுவரைக்கும் பார்த்தது இல்லையே, உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கலாம். விஷால் ப்ரோ, இன்னைக்கு கலாட்டா ஃபேமிலின்னு சொல்லி ஒரு ட்ரெய்லர் பார்த்தேன், விமலோடது. ஏங்க அப்படி சொல்லக்கூடாது. களவாணி 2 காம்போவின் மறுபடியும் கேலக்ஸி ஸ்டார் கொடூரமா இருந்துச்சு அந்த ட்ரெய்லரு. தேசிங்கராஜா 2 ட்ரெய்லர் பாத்தீங்களா? நான் இது வரைக்கும் நிறைய ட்ரெய்லர் பார்த்திருக்கேன், நிறைய மொக்க ட்ரெய்லர்ஸ் பார்த்திருக்கேன், இல்லன்னுலாம் சொல்லல. அதை விட மொக்க ட்ரெய்லர்னா அது இதுதான் நான் சொல்லுவேன். கிரிஞ்சா இருந்துச்சு. நல்ல விஷயம்தான். நல்ல விஷயமா? சில படம் சில இதெல்லாம் ஓகே, எவ்வளவுதான் இருந்தாலும் சின்ன படமா இருந்தாலும் தியேட்டர்ல பார்க்கணும்னு தோணும்ல. இது ட்ரெய்லர் பார்த்தா இந்த படத்தை ஓடிடில கூட பார்க்கக்கூடாதுன்னு தோணும். நான் வந்துட்டு வேற மாதிரி போடலாம்னு நினைச்சேன். ஐ கான்ட் வெயிட் டு ஸ்கிப் திஸ் மூவின்ட்டு. சரி வேணாம் அப்படின்னு விட்டுட்டு. நீங்க ஃபேன்ஸ் சொல்றீங்க, இந்த படத்தை நீங்க தியேட்டர்ல பாப்பீங்க, இந்த ட்ரெய்லரே நீங்க பார்த்துட்டு உங்களுக்கே மனசு வராது. போஸ்ட் பார்த்துட்டு அந்த ட்ரெய்லர் கூட பார்க்க கூடாது, ஸ்கிப் பண்ணிட்டேன். ஏன்னா அந்த தேட்டர் எனக்கு பிடிக்கும், களவாணியும் பிடிக்கும், வாகேஷோட ரெண்டுமே எனக்கு பிடிக்கும். ஒரு அந்த மாதிரி படம் எடுத்துட்டு அதாவது மொக்க படம் எடுத்தா ஓகே, மொக்க படம் அவரை படம் ஃபிளாப் படம் கொடுத்தா ஓகே தான், ஏதாவது போயிட்டு சரக்கு வந்து கொடுத்துக்கலாம். இது வந்து இந்த போஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்தாலே படம் எடுக்க தெரியாதவன் இந்த ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறதுக்கு இல்ல வந்து கோடீஸ்வரங்க என்ன பண்ணுவாங்க, இந்த பி கிரேட் மூவி எடுக்கிறதுக்கு சில விஷயங்கள் செய்வாங்க. பணம் இருக்கு, ஒரு 10 லட்சத்துல ஒரு 20 லட்சத்துல ஒரு 30 லட்சம் ஒரு டம்மி படம், குப்பை படம் எடுப்போம், அல்வா படம் எடுப்போம் அப்படின்னு சொல்லி ஒன்று எடுத்துட்டு இருப்பாங்க. எடுக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த புல்லுக்கட்டு முத்தமா அந்த மாதிரி போஸ்ட்ல எடிட் பண்ணுவாங்க. எங்கேயோ திடீர்னு ஒரு போஸ்ட், அந்த போஸ்ட்ல எங்கேயோ மூலையில ஒருத்தங்க அப்படியே மூலையில அப்படியே இந்த பிக்சர் ஆர்ட் போட்டு எடிட் பண்ணுவாங்க. அதை விட மோசமாலாம் வந்து போஸ்ட் ரெடி பண்ண முடியுமா? ஒரு பெரிய டேரக்டர், ஒரு நேஷனல் அவார்டு வாங்க டேரக்டர், வாகேஷோட வாக்கு நேஷனல் அவார்டு வாங்கினார்னு நினைக்கிறேன். இப்படி நேஷனல் அவார்டு வாங்க டேரக்டர் இப்படிலாம் எடுக்க முடியுமான்னு பார்த்தா மன வருத்தமா இருக்கு. அதனால அந்த போஸ்ட் பார்த்துட்டு ட்ரெய்லர்லாம் ஏன் பார்த்து நின்று போனேன் அப்படின்னு விட்டுட்டேன். 2 மணி நேரம் டைம்ல கிராஸ் ஆச்சு. போஸ்டர் ஒன்னும் அவ்வளவு இதா ஒன்னும் எனக்கு தெரியல. போஸ்ட் எல்லாம் மோசமா இருக்கு. நான் போஸ்ட் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு, நல்லா விட்டேன். ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன், பேசிட்டீங்களா? சொல்லுங்க. நிவேதா பெத்ராஜ் எப்படின்னா என்ன நினைக்கிறீங்க?
அதாவது துபாயில போய் செட்டில் ஆனவங்க, துபாயில ஏற்கனவே வாழ்ந்தவங்க, துபாயில வளர்ந்தவங்க, துபாயில தான் அவங்களுக்கு எல்லாமே இருக்கு, சொத்து பத்து துபாயில தான் இருக்கு. துபாய் இப்போ இந்த போராட்டம் பண்றதுக்காக இந்தியா வந்தாங்க, போராட்டம் பண்றாங்க, திரும்ப துபாய் போயிட்டாங்க, அவ்வளவுதான், போயிடுவாங்க, இன்னும் 2 நாள் இருந்து போயிடுவாங்க. அவங்களுக்கு இங்க உள்ளவங்களோட நிலைமையோ வலியோ உணர்வோ எப்படி புரியும்? ஓகேவா? நான் என்ன சொல்றேன், உங்க லைஃப் எங்க இருக்கு? உங்களுக்கான லைஃப் நீங்க டோட்டலா துபாயில தான் இருக்க போறீங்க. நீங்க இங்க லோக்கல்ல இருக்க கோடீஸ்வரனே கார்ல தான் போக போறான், வர போறான், அவன் யாரும் இறங்கி இருந்து பாதிக்கப்பட போறது கிடையாது, குழந்தைங்களோட அந்த மன உளைச்சல் தாங்க போறது கிடையாது, குழந்தைங்களோட வழியை பகிர்ந்துக்க போறது கிடையாது. இல்ல அந்த குழந்தைங்க இப்ப ரேபிஷ்னால ஒரு இப்ப ரீசெண்டா பண்ணி ஒரு டாக்டர் டெல்லின்னு ஒருத்தர் இருப்பாரு, அவர் பேஜ்ல போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அவர் இப்ப ரீசெண்டா இன்னைக்கு ஒரு பையனோட வீடியோவில் போட்டிருப்பாரு. இதெல்லாம் அவங்க பார்க்க போறது கிடையாது, ஏன்னா அவங்களுக்கு தேவைப்பட போறதும் கிடையாது. இவங்க வாழ்றது துபாயில, துபாயில அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியும், அவங்களுடைய வளர்ந்த கண்ட்ரிஸ்ல எப்படிப்பட்ட கண்ட்ரி இருக்குன்னு எல்லாமே தெரியும். அங்க உள்ளவங்களுடைய வாழ்க்கை முறை வேறு. நிறைய இங்க இந்திய செலிபிரிட்டிஸ், சினிமா செலிபிரிட்டிஸா இருக்கட்டும், இல்ல ஸ்போர்ட்ஸ் செலிபிரிட்டியா இருக்கட்டும், ஒரு 70% பேர் அங்க வந்து இடம் வாங்கிட்டாங்க, வீடு வாங்கிட்டாங்க, கிரீன் கார்டு, அந்த கார்டு, இந்த கார்டு, 70% வாங்கிட்டாங்க. முக்கியமான நடிகர்கள் உட்பட தமிழ் சினிமால முக்கியமான நடிகர்கள் சொல்லப்படுற நிறைய பேர் வாங்கிட்டாங்க. அஜித்தா இருக்கட்டும், தனுஷா இருக்கட்டும், சூர்யாவா இருக்கட்டும், இல்ல பல பெரும் நடிகர்கள், நான் சொல்றேன் நிறைய நடிகர்கள் அங்க வந்து வாங்கிட்டாங்க. நிவேதா பத்தி ஆல்ரெடி அவங்க அப்பா அம்மா அங்கதான் வாழ்ந்தவங்க, சொத்து பத்துல அங்கதான் இருக்கு, பெரிய வீடுலாம் இருக்கு. அவங்க அங்க அவங்க வாழ்க்கை முறையே அங்கதான், வாழ்றதே அங்கதான். இங்க இந்த போராட்டம் பண்றதுக்கு இங்க வந்துட்டு இதுக்காக இவங்க என்ன, அதான் சொல்றேன், ஒரு இந்த படங்கள்ல சிண்டிகேட்னு சொல்லுவாங்கல்ல, அந்த சிண்டிகேட்னா உங்களுக்கு இந்த ஒவ்வொரு படத்தையும் ஒவ்வொரு சிண்டிகேட் சொல்லுவாங்க. நீங்க புஷ்பாவா இருக்கட்டும், இப்போ கூட ரீசெண்டா சிண்டிகேட் வச்சு ஒரு ஸ்கேம் வந்துச்சு ஒரு படம், கடைசி நம்ம சிண்டிகேட்டுங்கிற வார்த்தைக்கே சப்தா கொடுத்தாங்க. விஜய் ஆண்டனி படமா? அது ஒண்ணு. இன்னொன்னு இப்போ ரீசெண்டா இன்னொரு படம், அந்த சிண்டிகேட்டுங்கிற வார்த்தையே ஸ்கேம்ங்கிற மாதிரி ஆச்சு போச்சு. உட்காந்து குரூப் உட்காந்து பேசுவாங்க. ஹிந்தி படம், என்ன படம்? ஐயோ, வார் 2. கூலியே இருக்கு நமக்கு, நீங்க ஏன் வார்ட்டுக்கு போறீங்க? கூலி ஒரு பக்கம், கூலியாச்சும் பரவாயில்லங்க, அது சிண்டிகேட்ல வேற மாதிரி சிண்டிகேட். வார் 2ல ஒண்ணு பண்ணிருப்பாங்கல்ல, இந்த ஷேடோ மாதிரி போட்டு ஒண்ணு என்னென்னமோ பண்ணி, இந்த டம்மி பீஸுங்களா, என்ன கலகலப்பட்டு படத்துல அமிதாப் மாமாக்கும் வந்துச்சு, டம்மி பீஸுங்க அடிக்கிறது கூட அடிக்கிறது, அந்த அளவுக்கு டம்மி பீஸுங்க தான் வார் 2ல இருக்க சிண்டிகேட். ஓகேவா? அந்த சிண்டிகேட்ல எவ்வளவு பவர் நம்ம படத்துல எல்லாம் சொல்ற பவர் எல்லாம் பயங்கரமா சொல்லுவாங்க, என்னென்னமோ சொல்லுவாங்க, அவங்க ஒரு இடத்துல உட்காந்து ஒரு இடத்துல அசைறது. ஆனா அந்த மோசமான மாஃபியா விட, அந்த மோசமான சிண்டிகேட்டை விட மோசமானதுன்னா இந்த நாய் ஆதரவாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க மக்களுக்காக போராடாம, மக்களை பத்தி யோசிக்காம, குழந்தைகளை பத்தி யோசிக்காம, அவங்கள மட்டும் பார்த்து யோசிக்க. அப்படி எப்படிப்பட்ட யோசிச்சிருந்தா துபாயில இருக்கவங்க இதுக்காக இது வரைக்கும் அவங்க படம் எங்கேயும் பண்ணல. இப்ப பாத்தீங்கன்னா தெரியும், நிவேதா பத்தி பிலிமோகிராஃபி பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு என்ன படம் பண்றாங்க. ஒரு படம் ஷூட்டிங்ல ஒண்ணுமே இல்லை, ஆனா இந்தியாவுக்கு எதுக்கு வந்திருக்காங்க, இந்த போராட்டம் மட்டும் கலந்துட்டு திரும்ப போறதுக்காக வந்திருக்காங்க. இவங்க பத்தி நம்ம என்னத்தை உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன், ஓகேங்களா? இது வந்துட்டு எனக்குமே வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து இதுல வந்து உடன்படுறேன். ஒரு சில பேர்லாம் வந்துட்டு நான் சமீபமா கவனிச்சேன். நானுமே முதல்ல வந்துட்டு டாக்கெல்லாம் அப்படி பண்றாங்களே அப்படி இப்படிலாம் ஒரு யோசனை இருந்தது. பட் ஆனால் அதுக்கப்புறமா நிறைய நீங்க சொன்ன விஷயங்கள்லாம் நோட் பண்ணேன். இந்த டாகுக்கு ஆதரவா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி, நான் சொல்றது வந்து 2 மாசத்துக்கு முன்னாடி, 2 மாசம் 3 மாசத்துக்கு முன்னாடி வந்து சுப்ரீம் கோர்ட் அந்த தீர்ப்பு வந்தோடனே எல்லா இன்ஸ்டாகிராம்லயும் சரி, எல்லா இடத்துலயுமே வந்து போட்டாங்க இந்த மாதிரி வந்துட்டு பாவம் அவங்களுக்கு வந்து இது மாதிரி பண்ணாதீங்க அப்படி இப்படின்னு. ஓகே, அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல அது கரெக்டா தான் இருந்தது. இந்த உலகத்துல எல்லா உயிரினங்களுக்குமே இதுவா இருக்கு, கருணா, நாங்க ரொம்ப சாஃப்ட் ஹார்ட்டடு, நாங்க அப்படிதான் பேசுவோம் அப்படிலாம் பேசுனாங்க. ஓகே, ஒரு உயிர் வந்து இது மாதிரி ஆகுறது அவங்களால ஏத்துக்க முடியல அப்படின்னு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தேன். அதே ஆளுங்க இந்த கரூர் ஸ்டாம்பேட் அப்ப நிறைய பேர் இறந்தாங்க, ஒரு போஸ்ட் கூட போடல, ஒரு போஸ்ட் கூட சும்மா அந்த மாதிரி கண்டோலன்ஸ் கூட தெரிவிக்கல, எதுவுமே எழுதல. அவ்வளவு பேர் அங்க கஷ்டப்பட்டு ரொம்ப இது பண்ணி ஒரு ஃபேமிலிஸ்க்கு வந்து ஏதோ ஒரு போஸ்ட் இந்த மாதிரி ஒரு அவங்க என்ன இன்ஃபுளுன்ஸ் பண்ற இடத்துல இருக்காங்கன்னா இந்த மாதிரி திரும்பி நடக்காம பாத்துங்க, எதுவுமே போடல. மனுஷங்க செத்தாங்கன்னா அவங்க எதுவுமே போட மாட்டாங்க. அப்பனா வந்து அதுக்கப்புறம் திரும்பி இப்ப டாகுக்கு திரும்பி அந்த இது நடக்குதுன்னா திரும்பி அது போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பதான் நோட் பண்ணேன், ஓகே ரைட்டு, இவங்க வந்து என்னன்னா உண்மையா வந்துட்டு டாக் ஆதரவாளர்கள் கிடையாது. அவன் உண்மையா வந்து டாக் நல்லா இருக்கணும் அப்படின்னா மனுஷங்களும் நல்லா இருக்கணும் தான் நினைப்பாங்களே. மனுஷங்களுக்கும் வந்து எதுவும் ஆகக்கூடாது, யாருக்கும் எதுவும் ஆகக்கூடாது, எந்த உயிரினங்களுமே, எல்லா உயிரினங்களுக்கும் இந்த உலகத்துல இடம் இருக்குன்னா இப்போ அவங்க எல்லாத்துக்குமே ரியாக்ட் பண்ணும், ஒரு சோசியல் இது இல்லாம ஆக்டிவிட்டிஸ்னா. அவங்க அது மாதிரிலாம் பண்ணல, வெறும் டாகுக்கு மட்டும் பர்டிகுலரா, பெட் அனிமல்ஸ் மட்டும் பர்டிகுலரா போடுறாங்கன்னா அப்போ அவங்க பிரகாஷ் ப்ரோ சொன்ன மாதிரி வந்து அவங்க போலியா தான் இருக்காங்க. அவங்கவுங்க டைம்ல மட்டும் வந்துட்டு பண்ணிட்டு போயிடுறாங்க. பொதுவா அதுக்காக போராடுறவங்கன்னு பாத்தீங்கன்னா பெர்சன்டேஜ் ரொம்ப கம்மி.
குமார் ப்ரோ அது கரெக்ட். பட் கரூர் இஷ்யூக்கு அது வந்து சென்சிட்டிவான மேட்டர். அதுக்கு ட்வீட் போட்டா நம்மள பேட்ச் பண்ணிடுவாங்க. இவன் வந்து இதுக்கு அதாவது கொடுக்கணும் கொடுக்கணும் வந்து. அது என்னன்னா வந்து சரி பொலிட்டிக்கலா ஓகே, போகல. அது பொலிட்டிக்கலா போகுது. நான் அதுக்கப்புறமும் ஒரு சில விஷயங்கள்லாம் நோட் பண்ணேன். ஒரு சில இடத்துலலாம் வந்துட்டு நிறைய பேர் இப்போ ஆம், ஏதோ ஒரு இடத்துல கூட வந்துட்டு ஒரு இன்சிடென்ட் ஆச்சு. ஒரு அப்படியே பஸ் எரிஞ்சு ஹைதராபாத்ன்னு நினைக்கிறேன், ஹைதராபாத் தெலுங்கானால நினைக்கிறேன், ஏதோ ஒரு இடத்துல. கரெக்டா? அவ்வளவு பேர் வந்துட்டு இறந்து போனாங்க. டோட்டலா அந்த பஸ்ல ஃபயர் ஆயிடுச்சுன்ட்டு. அதெல்லாம் அந்த இன்சிடென்ட்லாம் அது கரூருக்கு அப்புறம் அந்த அதுக்கு அப்புறம் தான் வந்தது. அது கூட நிறைய பேர் வந்துட்டு தெலுங்கானா தானே பண்ணது. இல்ல அது ஓகே. பட் நீங்க அதை சொல்றீங்க. நான் இன்னைக்கா நேத்து நடந்த ஒரு இன்சிடென்ட் நான் சொல்றேன். தென்காசியில 2 பஸ் கொலைடு, அதே 40 பேர் இறந்து போனாங்க. பட் அதுக்குமே யாருமே வந்து அதான் சொல்றேன். இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் மனுஷங்கள்லாம் தினம் தினம் அவ்வளவு பேர் சாகுறாங்க. அதுவும் அந்த ஒரு சில விஷயங்கள்லாம் வந்துட்டு ரொம்ப ஒரு இதுவா நீ மாவீரன் சொன்ன மாதிரி சென்சிட்டிவா வந்து இருக்கும். அது போடலன்னா இப்ப இதெல்லாம் சென்சிட்டிவா கிடையாது. இந்த மாதிரிலாம் நிறைய பேர் ஒரு ஒரு நாளைக்கு அவ்வளவு பேர் இறந்து போறாங்க. இன்னொரு பாயிண்ட்ல ரேபிஸால அவ்வளவு பேர் ஒரு வருஷத்துக்கு அவ்வளவு பேர் பாதிக்கப்படுறாங்க. அப்போ அங்கங்க வந்து எவ்வளவு பேரு. எனக்கு இந்த ரேபிஸோட அவேர்னஸ் வந்து ரீசெண்டா தெரிய வந்தது. நான் வந்து டாக் வாங்கினேன் ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி. வாங்கினேன்னா வாங்கலே என் பாப்பாவோட பர்த்டேக்கு கிஃப்டா வந்தது. நாங்க ஒரு கரெக்டா 12 நாள் வச்சிருந்தோம். நான் பிரகாஷ் புக்லாம் அது தெரியும், பர்னிக்கெல்லாம் தெரியும். அதுக்கப்புறம் 12 நாளுக்கு அப்புறம் நாங்க கொடுத்துட்டோம். எங்களால் மெயின்டைன் பண்ண முடியல, பாத்துக்க முடியலன்னு. ஆனா நான் டாக் வாங்கிட்டு வந்து ஒரு 6வது நாள் 7வது நாள் டாக்டர் கிட்ட போயிட்டு நான் ஆன்டி ரேபிஸ் வைரஸ் போட்டுக்கிட்டேன். அதாவது ப்ரீ எக்ஸ்போஷர் வைரஸ் ஆன்டி வைரஸ் ஊசி நான் போட்டுக்கிட்டேன். நகம் பட்டுடுச்சு. என் ஒய்ஃப் வந்து டோஸ். எனக்குமே வந்து முன்னாடி டாக் கடிக்கல, நகம் படல, நானே 3 டோஸ் போட்டுக்கணுமா. என் ஒய்ஃப்க்கு வந்துட்டு நகம் பட்டுச்சுன்னு சொல்லிட்டு 5 டோஸ் போட சொன்னாங்க. பாப்பாவுக்கு வந்து பீடியாட்ரிஷனை கன்சல்ட் பண்ணி பாப்பாவுக்கும் 3 டோஸ் போடணும்னாங்க. சரி ஓகே, டாகுக்கு வைரஸ் போட்டாங்க, ஆன்டி வைரஸ் போட்டாங்க. இருந்தாலுமே போடணும், ஏன்னா அது சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்கு டயபிஸ்க்கு மருந்தே கிடையாது. வந்தா ஃபேட்டல் தான், ஃபேட்டல்னா இறந்து போவாங்க கண்டிப்பா. அதனால அதுக்கு அப்படி இருக்குன்னு இவ்வளோ அவேர்னஸ் வந்து அதை பத்தி இருக்கு. அதுக்கான இது நாங்க சொல்றது வீட்டுல வளர்க்குற பெட் அனிமல்கே இவ்வளோ இருக்குன்னா ரோட்ல இருக்கிற டாக்ஸ்க்கு வந்து நிறைய அந்த அதுக்கேற்ற மாதிரி வந்து அதுக்கான இது கிடையாது. அதுக்கு நிறைய இடத்துக்கு போகுது வருது, இன்ஃபெக்ஷன்ஸ் அதிகமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி டாக் வந்து யாரையோ ஒருத்தர் வந்து கடிச்சிடுது. பெரியவங்க நம்மளுக்கு தெரியும், கடிச்சிருச்சு போய் ஊசி போட்டுக்கலாம் நம்ம போயிட்டு. சின்ன குழந்தைங்களுக்கு ஏதோ ஒன்று பண்ணிடுதுன்னா குழந்தை வந்து ரோட்ல விழாடுது, கீழே விழுது, போது வருது. அந்த குழந்தைங்களுக்கு வந்து டாக் தான் கடிச்சிச்சுன்னு சொல்ல தெரியாது. ஏதோ கீழே விழுந்துச்சு, அடிபட்டுச்சு போலன்னு அப்படி தொடச்சின்னு போயிடுறாங்க. இந்த மாதிரி கேசஸ் நிறைய வந்து அதுக்கப்புறமா நான் நிறைய நோட் பண்ணும்போது இந்த மாதிரி கேஸ் நிறைய வந்திருக்கான். அவங்க வந்து டாக்டருமே நான் ஆன்டி வைரஸ் போடும்போது சொன்னாங்க, கடிச்சிடுது பட் ஆனா குழந்தைங்களுக்கு சொல்ல தெரியல. இது கடிச்சு டாக் தான் கடிச்சிச்சுன்னு சொல்ல தெரியல. ஏதோ ஒரு இடத்துல அது அடிபட்டுச்சு, கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு. அப்ப அது கீறினாலும் சரி, நகத்தால கூட வருமா ரேபிஸ். அது கீறது கூட சொல்ல தெரியாம குழந்தைங்க அப்படியே விட்டுடுதுங்க. அப்படியே விட்டுட்டு அது கடிச்சாலும் நகம் பட்டாலுமே இன்ஃபெக்ட் ஆன டாக் வந்துட்டு நம்ம மேல பண்ணுச்சுன்னா வித்தின் 24 ஹவர்ஸ்ல இன்ஜெக்ஷன் போடணும். அப்படி போடலன்னா அந்த டாக்கு ரேபிஸ் இருந்ததுன்னா அந்த ரேபிஸ் நம்மளுக்குமே பரவும், நம்மளுக்குமே வந்துடும். இதனால எவ்வளவு பேர் வந்து அவேர்னஸ் இல்லாம எவ்வளவு பேர் வந்து இறந்து போறாங்க மக்கள். இது வந்து ஸ்ட்ரீட் டாக்ஸ் நிறைய வந்துட்டு அதிகமாக ஆக ஒரு ஒரு ஸ்ட்ரீட்லயுமே அவ்வளோ டாக்ஸ் எக்கச்சக்கமா வந்துடுச்சு. இப்போ நைட்ல தனியா போக முடியல, வர முடியல. வண்டி இப்போ கார் வச்சிருக்காங்கன்னா கார்ல போயிட்டு வர முடியும் 4 பேர். இப்போ என்கிட்ட கார் இருக்கு, நான் நைட்ல மிட் நைட்ல லேட்டா வந்தாலும் என்னால வந்துட முடியும். ஏன்னா கார் பின்னாடி துரத்த தான் செய்யும், எதுவும் பண்ண முடியாது. அதனால வண்டி இருந்ததுன்னா வந்து வேகமா ஓட்டுன்னு பயத்திலே ஓட்டுன்னு வந்து, இல்ல டாக் காலுக்கு கவிடுமோன்னு பயத்து ஃபாஸ்டா ஓட்டுன்னு வந்து கீழே விழவும் வாய்ப்பு இருக்கு. இல்ல டாக் குறுக்குல வந்து எடுத்து கீழே விழவும் வாய்ப்பு இருக்கு. இது எல்லாமே இல்லாம நடந்து வரவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்க எல்லாம் நைட்ல எதுவுமே பண்ணாம, நம்ம சொல்றோம்ல டாக் நம்ம எதனா பண்ணாதான் திரும்பி படிக்கணும், அப்படி கிடையாது. சும்மா நடந்து வந்தாலே கொலைக்க ஆரம்பிக்குது. நம்ம பயத்துல நம்ம பயந்துட்டோம்னு அதுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அது பயங்கரமா வந்து அக்ரெசிவ் ஆகி அது வந்து கடிக்கிற நிலைமைக்கு வந்துடுது. ஒரு சில டாக் கவ்விடுது. இதுக்கு நிறைய இன்சிடென்ட் நிறைய நடந்திருக்கு. ரீசெண்டா கூட வந்து லாஸ்ட் வீக் கூட எங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து டாக் கடிச்சது இப்படிதான். அவன் நைட் டியூட்டி முடிச்சுட்டு ஒரு 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 3 மணிக்கு நம்ம வரும்போது கடிச்சிருச்சுன்னு சொன்னாங்க. அடுத்த நாள் போய் ஊசி போட்டுக்கிட்டாங்க. பட் சொல்றேன் இது இல்லாமலாம் நிறைய நடக்குது. இது வந்துட்டு அவங்க வந்து பிரகாஷ் சொன்ன மாதிரி வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு அவங்க போயிடுறாங்க. அவங்களுக்கு வந்துட்டு இதுக்கு ஃபேவரான தீர்ப்பு வந்துச்சுன்னா அவங்க போயிடுவாங்க. ஆனா நாளைக்கு வந்து டே டு டே லைஃப் ஃபேஸ் பண்ற காமனான மக்கள் தான் வந்துட்டு
அது அது அவங்களுக்கு வந்து அவங்களால வந்து அதை வந்து இது பண்ண முடியாதுல்ல. ஏகப்பட்ட அது பிரச்சனைன்னு வந்துட்டா அவங்கள யார் இது பண்ணுவா? எனக்கு பல கதைகள் இருக்கு. ஆனா இவங்க பேசிக் ஜீவகாருண்யம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? இல்ல பிரகாஷ் ப்ரோ, இதே ஸ்பேஸ்ல இல்ல உங்களுக்கு அகைன்ஸ்டா நான் ரொம்ப சிம்பிள். பேசியிருக்கேன். இல்ல நானும் பரணி பேசியிருக்கோம். ஆமா எனக்கு பிரகாஷ் ஒண்ணு ப்ரோ. இல்ல, இந்த இல்ல பிரகாஷ் ப்ரோ, ஜீவகாருண்யம் நானே சொல்லுவாங்க, அதை நான் பத்தி சொல்லியிருக்கேன் யோசிக்கிறீங்களோ? உங்ககிட்ட. டாக் பாவம் தான் ப்ரோ அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஆனா கம்பேரிட்டிவ்லி நான் கம்பேர் பண்ணி நான் டாக் வாங்கினதுக்கு அப்புறம் தான் சரி, அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் வந்து இந்த லாஸ்ட் ஒரு 2 months நிறைய நியூஸ் எல்லாம் பார்க்கும்போது 2 சைடு பார்க்கும்போது தான் தெரியுது பாதிப்பு எந்த பக்கம் அதிகமா இருக்குன்னு. அப்ப பாதிப்பு எந்த பக்கம் அதிகமா இருக்கோ அவங்களுக்கு ஃபேவரா தானே வந்து ஜட்மெண்ட் வரணும். அப்ப பாதிப்பு வந்து நம்ம ராபிஸால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தான் ஜாஸ்தியா இருக்கு. அப்போ அவங்களுக்கு என்ன பெனிஃபிட்டோ அதுதான் கவர்மெண்ட் பண்ணணும். அப்ப அதுதான் நம்ம ஏத்துக்கணும் தீர்ப்பா. அதுதான் நான் நினைக்கிறேன். எனக்கு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து அதுதான். நம்ம சைடுல நம்ம நிறைய பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு மிஞ்சினது எதுவுமே இல்லை. இவங்க வந்து டாகுக்கு வந்துட்டு இவ்வளவு பேசுறாங்கன்னா அவங்க நான்வெஜ்ஜே சாப்பிடாம இருப்பாங்களா? ஏன் வந்து வந்து மட்டன் சாப்பிடுவாங்க. இப்ப துபாயில இருக்காங்கன்னா வந்து அவங்க வந்துட்டு ஏன் கேமல் சாப்பிட மாட்டாங்களா? ஏன்னா நான்வெஜ்ஜே சாப்பிடாதவங்க வெஜிடேரியன்ஸ் மட்டும் தான் டாக்காக போராடுறாங்களா? கிடையாது, எல்லாருமே தான் டாக்காக போராடுறாங்க. அப்ப மத்த அனிமல் செத்தா பரவாயில்லையா? உலகத்துல எல்லா உயிரினமும் வந்து உயிரினம் தானே. மற்ற அனிமல்ஸ் சாகவே கூடாதா? அப்படி பார்த்தோன்னா வந்து வெஜிடேரியனா சாப்பிட்றாங்க காய்கறிக்கு தான் உயிர் இருக்கு. அது ஒரு தானே வந்து இது பண்ணி தானே அது உயிர் இது பண்ணி தான் சாப்பிட்றாங்க. அப்ப அவங்க சாப்பிடாமலே இருந்துடலாம்ல. சுகுமார் ப்ரோ, இது கொஞ்சம் அவ்வளவு வேலை இல்லப்பா. கிரிஞ்சா கூட இருக்கட்டும் மாவீரன், நான் சொல்றேன். ஒரு நம்மளே சொசைட்டியே வந்துட்டு ஒரு ஆடு வெட்டினா நம்ம மட்டன் வந்து டேஸ்டா இருக்குன்னு சாப்பிடுறோம். நம்ம வந்து கோழி சாப்பிடுறோம், எல்லாம் சாப்பிடுறோம். டாக் வந்துட்டு இயற்கை, அதுதான் ஒரு பேலன்ஸ் பண்றதுதான் இயற்கை. இப்போ ஒரு பாயிண்ட்ல எல்லாம் தெருநாய் ஒரு ஏரியால வந்து ஒரு 2-3 தெருநாய் இருக்கும், ஓகே பேலன்ஸா இருந்தது. இப்போ ஒரு வீட்டுக்கு வெளியவே வந்துட்டு 4-5 தெருநாய் இருக்கு. ஒரு தெருவுல மட்டும் வந்து ஒரு 30-40 நாய்கள் வந்து ஒரு சின்ன தெருவுலயே ஒரு 20-30 நாய் இருக்குன்னா அது பேலன்ஸ்டா இல்ல தானே. அந்த பேலன்ஸ் பண்றதானே கவர்மெண்ட் இப்ப ஆக்ஷன் எடுக்கிறாங்க. நீங்க அந்த எஸ்டிஆர் ஸ்பீச் எடுத்து பேச ஆரம்பிச்சிட்டீங்க. இஃப் ஐ எம் நாட் ராங், சயின்டிஃபிக்கலி என்ன வேணா சயின்டிபிக்கா எடுத்துக்கிட்டோம். நான் சொல்றேன் பொதுவா இந்த ப்ரொட்டஸ்ட் பண்றவங்களுக்காக தான் நான் சொல்றேன். நான் எல்லாருக்காகவும் வந்து இது பண்ணல. எல்லார் மேலயுமே எனக்கு வந்துட்டு எல்லார் மேலயுமே யோசிச்சு எனக்கு பாருங்களேன், இது சுமார் ப்ரோ கிடையாது. ரொம்ப சிம்பிளா யோசிச்சு பாருங்களேன். இந்த என்ஜிஓக்கள் எல்லாம் எப்படி இயங்குது அப்படின்னு வச்சுக்கிட்டே தெரியும். அதுல ஒரு பெரும்பாலான என்ஜிஓக்கள் பாத்தீங்கன்னா ஃபாரின்ல இருந்து பணம் எடுக்கிறதுக்கு இறங்குறதுக்கு மட்டுமே இயங்கும். அதெல்லாம் பாத்தீங்கன்னா உண்மையாலுமே மக்களுக்கு நல்லது பண்ணுதா அப்படிங்கிறதெல்லாம் தெரியவே தெரியாது. பல அமைப்பு பல விஷயங்கள் அப்படிதான் இருக்கும். வெளியில இருந்து பணம் நிதி உதவி வாங்குறதுக்கு மட்டுமே வச்சிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி சில அமைப்புகள் இதுக்குமே இருக்கு போல இருக்கு. இதுல அவங்க நிறைய பணப்புழக்கம் பயங்கரமா இருக்கு போல இருக்கு இந்த ஜீவகாரணிங்கிற பேர்ல. ஜீவகாரண்யத்தை பத்தி பேசுறது நிறைய பேசலாம். அதெல்லாம் நிறைய வகை இருக்கு. அதை பத்தி பெரியாரே ஒரு தடவை 1934 கடலாடிங்கிற ஊர்ல அவர் ஒரு மீட்டிங் ஒன்று போட்டிருப்பாரு. அதுல இந்த ஜீவகாருண்யங்கள வகைகள்லாம் நிறைய சொல்லியிருப்பாரு. நிறைய பேர் பாத்தீங்கன்னா கறி சாப்பிடுறது இல்ல, அததான் ஜீவகாருண்யம் நினைச்சிருக்காங்க. அது கறி சாப்பிட்டா வந்து குற்றம் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. சில பேர் விலங்குகளை தொந்தரவு பண்றதுதான் வந்து குற்றம், அதனால தொந்தரவு பண்ணாம இருந்தா அதுவே நம்ம ஜீவகாருண்யம் பழகுன மாதிரி அப்படிம்பாங்க. இது மாதிரி ஒவ்வொரு ஜீவகாருண்யத்துக்கும் ஒவ்வொரு வகை இருக்கு. ஒவ்வொரு மதத்துக்குமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விலங்குகள் வந்து சில இதுகள் ஒவ்வாது. உதாரணமா பாத்தீங்கன்னா இந்துக்கள் வந்து பசுவை வந்து கடவுள்னு பார்ப்போம். ஆனாலும் பாத்தீங்கன்னா அதுல பல பேர் வந்து அதே பிசினஸா வச்சு நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. பசுவில் அது இருக்குது, எல்லாம் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. ஆடு மாடுல இருந்து நீங்க கொல்லாம இருக்காங்களா? கிடையவே கிடையாது, சாப்பாட்டுக்காக பண்ணிட்டு தானே இருக்காங்க. ஒவ்வொரு ஜீவகாரணியும் மதத்துக்கும் மாறுபடும், மனுஷனுக்கு மனுஷன் மாறுபடும். ஆனா இவங்க என்னன்னா அது பிசினஸா மட்டும் பாக்குறாங்க. இவங்க வந்து அது மூலமா லாபம் பாக்குறாங்க. அதனாலதான் இவங்க வந்து எங்க எந்த இருக்க ஆட்களை இதுக்காக கூட்டு வராங்க கரெக்டா. இல்லைன்னா இப்பெல்லாம் நடக்க வாய்ப்பே கிடையாது. ரத்த கண்ணீர்ல எம்ஆரா தான் சொல்லுவார், நீ என்னடாப்பா அப்படின்னு பாரு, ஜீவகாரண்ய கட்சி ஜீவகாரண்யம் அப்படி என்ன கட்சி அப்படின்னு கேட்பாரு. நாங்க உயிர்களை கொல்ல மாட்டோம் அப்படிம்பாரு. ஓஹோ அப்படின்னு சொல்லி அதை பத்தி நிறைய ஜீவகாரண்யத்தை பத்தி நிறைய பேசுவார். ராத்திரி நம்ம அட்டைப்பூச்சி கடிச்சு என்னடா பண்ணுவீங்கப்பா அப்படிம்பாரு. அந்த அளவுக்கு அந்த நிறைய அதை பத்தி நிறைய கிண்டல் பண்ணிருப்பாரு எம்ஆர். இவங்க அதெல்லாம் பலதெல்லாம் பார்க்கணும். இவங்களை பத்தி பேசுறதுக்கு பல ஆட்கள் நிறைய பேசி வச்சிருக்காங்க. நம்ம அதை அப்படியே ரீஷேர் பண்ணாலே போதுமானதாங்க, நம்ம எதுவும் புதுசா மூச்சை போடாம. பிரகாஷ் ப்ரோ, நம்ம என்னதான் பேசினாலும் அந்த மாதிரி வந்து பண்றவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க.
ஆமா லாபம், அவங்களோட லாபம் அதானே. அவங்க சில பேர்த்தோட ஆனா வாழ்வாதாரமே ஃபைனலா அதானே. வந்துட்டு நீங்க நீங்க சொன்னீங்கல்ல, நினைக்கிறீங்களா நீங்க ஒரு பிரகாஷ் ப்ரோ? சொன்னீங்கல்ல, இல்ல ஒரு சொன்னீங்கல்ல லேப், அந்த லேப்ல சில பேர் பாத்தீங்கன்னா அவங்களோட வாழ்வாதாரமே அதான் சொல்லுவீங்கல்ல, நீங்க அடிக்கடி சொல்லுவீங்கல்ல, அந்த மாதிரி இதுல பாத்தீங்கன்னா சில பேர்த்தோட வாழ்வாதாரமே அதுதான் போல இருக்கு. அப்படித்தான் இருக்கிறாங்க அவங்க. அதுல நிறைய சரி, பிசினஸ் நடக்கும் போல நீங்க இருக்கு. இவ்வளவு சொல்றீங்களே, நம்ம என்னதான் பண்ணாலுமே அவங்க வந்து அது சிம்பிளா அவங்க வந்து ஒரு எப்பனா ஒரு வாட்டி இந்த மாதிரி வந்து பண்ணிட்டு போயிட்டு அதாவது அவங்களுக்கு சாதகமா வந்துட்டு ஜட்ஜ்மெண்ட் மாத்திட்டு போயிட்டே இருக்காங்க. மக்களுக்கு சாதகமா ஜட்ஜ்மெண்ட் வந்து அப்படியே அவங்களுக்கு சாதகமா மாறுது. அது ஏன் எப்படி மாறுதுன்னு தான் தெரிய மாட்டேங்குது. ஆனா மாறிடுது. அதனால இன்ஃபுளுன்ஸ் பயங்கரமா இருக்கு. சரி ரைட், அதை விடுங்க, தருத போயிட்டு போகுது. விஷால் ப்ரோ அது ஆரம்பிச்சாரு. எனக்கு நீங்க கேட்ட மாதிரி தான் வரும். பொது ஜனங்கள் எத்தனை பேர் இறங்கி அதுல போராடுறாங்கன்ற ஒரு கொஸ்டின் வரும். நீங்க பொதுஜனங்கள் இல்ல, ரோட்ல நடந்து போறவங்க யாருமே அங்க போராட மாட்டாங்க. எல்லாருமே கார்ல போறவங்க தான். அவங்களுக்கு அங்க வந்திருக்கே வாய்ப்பே இல்ல, வர போற வாய்ப்பும் கிடையாது. அதனால நம்பி தைரியமா போராடுறது. அது எங்கெங்க இருந்தோ ஒரே இடத்துல கூடி இருப்பாங்க, பாத்தீங்கன்னாலே தெரியும். ஒரு இடத்துல ஒரு தெருவுல ஒரு இடத்துல இருக்க ஆட்களா இருக்க மாட்டாங்க அவங்களாம். சரி ரைட், சும்மா ப்ரோ முடிச்சிடலாமா? முடிச்சிடலாம் ப்ரோ. முடிச்சிடலாம். பரணி பாய். ஓகே, ஓகே. பாய். தேங்க்ஸ்.